அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ அலைடு கெமிஸ்ட்ரி படிக்கும் மாணவர்களுக்காக பதிவு செய்யப்படுகின்றது. ஸோ அதிலும் அவர்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதையும் பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ இந்த யூனிட்டில் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஃபேஸ் ஈக்குலிபிரியா, ஸோ அது இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸ் ஃபேஸ் ஈக்குலிபிரியா உண்மையிலே ரொம்ப அதிக அப்ளிகேஷன் இருக்கிற ஒரு டாபிக் இது. நடைமுறையில் பார்த்திங்கன்னா அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் போகிறதுக்காகவும், அதாவது கெமிஸ்ட்ரியோ இல்லை பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு இது அதிகமாகவே பயன்படும். ஸோ அது மட்டும் கிடையாது, லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த தெர்மோடைனமிக்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ தெர்மோடைனமிக்ஸ்ன்றது ஃப்ளோ ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதாவது வெப்பம் பாய்தல். தெர்மோ அப்படின்னா வெப்பம், டைனமிக்ஸ்னால் பாய்தல்னு சொல்லுவாங்க கிரீக்ஸில். ஸோ அதுதான் வெப்ப பாய்தல் அப்படின்ற மாதிரி தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்படின்னா என்ன? ஸோ அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்போவுமே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒன்று வெப்பத்தை எடுத்துக்கிட்டு நடக்கும். ஸோ அதை வெப்ப ஏற்பு வினை அப்படின்னு சொல்லுவாங்க, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், வெப்ப உமிழ்ட்டு வினை, அதாவது வெப்ப உமிழ் வினை இல்லை வெளியீட்டு வினைன்னு சொல்லுவாங்க. அந்த ரியாக்ஷன் நடந்ததுன்னா வெப்பம் வெளியிடும். ஸோ அதிகமான ஹீட் வெளியில் வரும். ஸோ அப்போ அந்த வெளியேற வெப்பம், அதாவது ஏதோ ஒரு அமைப்பு, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடத்துறீங்கன்னா அதுதான் அமைப்பு. ஸோ அதிலிருந்து வெப்பம் வெளியே வரலாம், இல்லை வெப்பம் உள்ளார போகலாம். ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லிடலாம். ஸோ அதாவது ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு. ஸோ அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதன் மூலமாக அதாவது வெப்பம் ஒரு இடத்துல இருந்து, ஸோ இந்த டெஃபினிஷனை பார்த்தாலே தெரியும், ஸ்டடி ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் ஹீட் or any other form of energy into or out of a system as it undergoes a physical or chemical transformation is called thermodynamics. அதாவது ஒரு ஃபிசிக்கல் இல்லை ஒரு கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது அந்த ஹீட் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த அமைப்பு விட்டு வெளியில் போதா இல்லை உள்ளார வருதா, இன்டு ஆர் அவுட் ஆஃப் ஏ சிஸ்டம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான். ஸோ அது எப்போவுமே ஹீட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ எப்பவுமே அதிக ஒரு ஹை டெம்பரேச்சர்லேருந்து தான் லோ டெம்பரேச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் ஃப்ளோ ஆகும். ஸோ அதுதான் நடைமுறையில் சாத்தியம். அதாவது அதிக வெப்பநிலையில் ஒரு கம்பி எடுத்து நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த கம்பியோட டிப் ஹீட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம கைக்கு அந்த சூடு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது அதிக வெப்பநிலையிலேருந்து குறைவான வெப்பநிலை பகுதியை நோக்கி வெப்பம் பாயும், ஃப்ளோ ஆகும். அதுதான் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு. ஸோ அது மாதிரி இப்போ கரண்ட்டும் சரி, ஹை வோல்டேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் வோல்டேஜ் குறைவாக இருக்கிற இடத்த நோக்கி பாயும். இப்போ நீங்கள் ஒரு ஒயர் ஒரு பெரிய நீட் ஒயர் எடுத்துக்கிறீங்க, அதில் ஒரு முனையை எடுத்து நீங்கள் அதிக வோல்டேஜ் இருக்கிற சைடில் வைக்கும்போது அந்த முனையில் அதிக வோல்டேஜ் இருக்கும். அப்போ உடனே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரெண்டுக்கு கரண்ட் ஃப்ளோ போயிடும். ஸோ அதன் மூலமாக தான் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஸோ எப்பவுமே லோ பொட்டன்ஷியல், ஹை பொட்டன்ஷியலேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி தான் நீங்கள் கேஸஸ் எடுத்தாலும் சரி, ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பலூனில் காற்று ஊற்றி அடித்து வச்சுருக்கிறீங்க, இல்லை சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணி அதை லிக்விடாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் உடனே அதை வெளியே எடுக்கும்போது, இல்லை நீங்கள் ஒரு சாதாரண ஸ்ப்ரே எடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ அதிக ப்ரெஷரில் அடித்து வச்சுருப்பாங்க, அது வெளியில் வரும். ஸோ அப்போ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆகும் கேஸஸ். ஸோ பொதுவாகவே அப்போ இந்த எனர்ஜி எப்படி பார்த்தீங்கன்னா மாறுது, ஃப்ளோ ஆகுது. அதுலேயும் இந்த தெர்மோடைனமிக்ஸ்ன்றதுனாலே ஹீட்டை பற்றி தான். ஸோ அப்போ வெப்பம், அந்த வெப்ப ஆற்றல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி பாயுது, அதிக வெப்பநிலை பகுதியிலேருந்து குறைவான வெப்பநிலை பகுதிக்கு பாயும் போது அதனால் செய்யக்கூடிய வேலைகள் என்ன, ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் இந்த தெர்மோடைனமிக்ஸு. ஸோ இதில் பாருங்கள், இன் ஸ்டடியிங் அண்ட் எவாலுவேட்டிங் த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இன்டு ஆர் அவுட் ஆஃப் எ சிஸ்டம். ஸோ சிஸ்டம்னா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஸோ ஏன்னா இந்த தெர்மோடைனமிக்ஸ்னாலே இதில் நிறைய சில டேர்ம்ஸ் இருக்குது. தெர்மோடைனமிக்ஸ் படிக்கிறதுக்கு சில அதாவது என்னென்னா நிறைய வரையறைகள். ஸோ சிஸ்டம், சரௌண்டிங்ஸ், ஸோ அதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்தில் நிறைய டைப்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம், இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டம் இருக்குது. அப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குது, ரிவர்சிபிள் ப்ராசஸ், இரிவர்சிபிள் ப்ராசஸ். இது மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது மீள்வினை, மீள் செயல்முறை, மீளா செயல்முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா நிறைய ஃபினாமினன்ஸ், அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம படித்து அதை புரிஞ்சிக்கணும். அதுதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸில்
என்னென்னா தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூடு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சிஸ்டம். அதாவது வந்து வெப்பநிலை, அழுத்தம், கன அளவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செறிவு. ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்து என்ன சேஞ்ச் நடக்குது, அதனால் என்ன மாற்றம், அதனால் என்ன விளைவு, ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இதில் வந்து மெஷரிங் த சேஞ்சஸ் இன் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் த இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட். ஸோ அதான் வந்து என்னென்னா ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து டெம்பரேச்சர், ப்ரெஷரு, வால்யூம், கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ வந்து ஆரம்பத்தில் என்ன இருக்குது, முடிவில் என்ன இருக்குது. ஸோ வந்து இப்போ ஒரு சிலிண்டரில் அதாவது வந்து ஒரு பிஸ்டனை வந்து செட் பண்ணிவிட்டு அது உள்ளார வந்து இப்போ அந்த சிலிண்டருக்குள்ளார கேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து புஷ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் குறையும், அழுத்தம் அதிகமாகும். அதுதான் வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு சைக்கிள் டியூப் இருக்குது, சைக்கிள் டியூப்பில் நீங்கள் வந்து அந்த காற்று அடிக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து அந்த டியூப்போட வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷரும் அதிகமாகும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது மாதிரி வந்து சேஞ்சஸ், ஸோ அந்த சேஞ்சஸ் நடக்கிறதால என்ன விளைவு நடக்குது அதுதான் நம்ம வந்து பொதுவாக வந்து இந்த தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸ் வந்து எதன் அடிப்படையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 broad ஜென்ரலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ 3 broad ஜென்ரலைசேஷன்னா என்னென்னா ரூல்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ வந்து ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரூல்ஸ். ஸோ வந்து தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக 3 லாஸ் இருக்குது. இது இல்லாமல் 0th லாவும் இருக்குது. ஸோ வந்து அந்த 3 ஜென்ரலைசேஷன் அதுதான் வந்து அந்த தெர்மோடைனமிக்ஸ் லாஸு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த லாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில லாலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக வந்து அதாவது வந்து அது வந்து எக்ஸ்பெரிமெண்டலுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஆனால் இந்த லா எல்லாமே வந்து எக்ஸ்பெரிமெண்டல்லேருந்து கிடைச்ச ரிசல்ட் மூலமாக நம்ம வந்து டெரிவ் பண்ணுறது தான். இது எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்டு இது. ஸோ இது என்னென்னா அப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். ஸோ வந்து அதே எக்ஸாக்டாக வரணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் என்ன குவான்டிட்டி எடுத்துருக்கீங்க எல்லாத்தையும் பொறுத்து இருக்குது. அதேமாதிரி இந்த தெர்மோடைனமிக்ஸு என்னென்னா எக்ஸாக்டாக ஒரு மாலிகுல் இல்லை வந்து ஆட்டம் இதை பற்றிலாம் வந்து டீப்பாக படிக்கிறது கிடையாது. ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸ்ன்றது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை பார்த்தாலே தெரியும். ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம தமிழில் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து இதை படித்து பாருங்கள், தமிழ் மீடியம் படிக்கிறவங்க. ஸோ வந்து இதில் வெப்ப இயக்கவியல் அப்படின்னாலே அதாவது மேக்ரோஸ்கோப்பி என்னென்னா வந்து இப்போ ஆட்டம், மாலிகுல் அதாவது மூலக்கூறு இது மாதிரி வந்து ரொம்ப டீப்பாக உள்ள நம்ம படிக்கல. அதெல்லாம் வந்து மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி, மிக சிறிய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பற்றி படிக்கிறது. இது எல்லாமே மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி. ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெயிட் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது சாம்பிள் இல்லை சிஸ்டம். ஸோ அதில் நடக்கிற சேஞ்சஸ் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி. அதாவது வந்து ஆட்டம் லெவல்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாலிகுல் லெவல், மூலக்கூறுகள், அணுக்கள், அதனோட அமைப்பு அப்படிலாம் எதுவுமே இதில் வந்து பார்க்க போகிறது கிடையாது. இது என்னென்னா ஒரு மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா. ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒன் டைம் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். இதில் மெயினாக இந்த வெப்ப இயக்கவியல் சரியா. ஸோ வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சொன்னதான். தனித்த மூலக்கூறுகளை பற்றி நம்ம படிக்க போகிறது கிடையாது. அணுவை பற்றியோ தனித்த மூலக்கூறுகளை பற்றி படிக்கிறதில்ல, அதை சார்ந்தும் இருக்காது. ஸோ இது மெயினாக பாருங்கள், ஆற்றல்களின் பல்வேறு வடிவங்களுக்கு இடையேயான பரிமாற்றத்தின் அனுபவங்களை முதல் மற்றும் இரண்டாம் விதிகள் தொகுத்து கூறுகின்றன. சரியா. அதாவது வந்து எனர்ஜி, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, வெவ்வேறு வகையான எனர்ஜி இருக்குது. சரியா. ஸோ வந்து இப்போ லைட் எனர்ஜி இருக்குது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்குது, ஹீட் எனர்ஜி இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து வெவ்வேறு வடிவான ஆற்றல். ஸோ வந்து அந்த ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது இது வந்து வெவ்வேறு பரிமாணம் இருக்கும். இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக நம்ம லைட் எனர்ஜியாக மாற்ற முடியும். ஒரு பல்பு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணும்போது. இதுவே வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்ற முடியும். இயக்காற்றல் அதாவது வந்து மின்னாற்றல் வந்து இயக்காற்றலாக வந்து ஒரு மோட்டாரில் வந்து நீங்கள் வந்து கரண்ட்டை வந்து கொடுத்தாலும் நாங்கள் அந்த மோட்டார் வந்து இயங்கும். அப்போ வந்து இயக்காற்றலாக வந்து மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆற்றலை இப்போ வெப்பாற்றலாக மாற்ற முடியும். ஹீட்டரில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது வெப்பாற்றலாக மாறுது. அப்போ இந்த ஆற்றல்களின் பல்வேறு வடிவங்கள். அதேமாரி ஒளி ஆற்றல் வந்து நம்ம மின்னாற்றலாக மாற்ற முடியும். இப்போ வந்து சோலார் செல்ஸ்லாம் இருக்குதுன்னா அது வந்து ஒளி ஆற்றல். ஸோ அதெல்லாம் ஒளி ஆற்றல் வந்து மின்னாற்றலாக மாறுது. ஸோ இது மாதிரி வந்து ஆற்றல்கள் ஒன்றுக்கு ஒன்று வந்து தொடர்புடையது. அது வந்து என்னென்னா அதுக்கிடையே இருக்கிற பரிமாணம் அதாவது வந்து மாறுது. ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக மாற்றுறோம். இப்போ விண்ட் எனர்ஜி, விண்டு வந்து பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கும் போது அதுலேருந்து நம்ம மின்சாரம் தயாரிக்கிறோம். இது மாதிரி பல வகையான ஆற்றல்கள் அதுக்கிடையே உள்ள தொடர்பு இதை பற்றி படிக்கிறது வந்து
ஃபஸ்ட்டு 2 லா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். மூணாவது லா என்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து மெயினாக பாருங்கள். ஸோ வந்து படிகத்தின் என்ட்ரோபியை கணக்கிடுதல் மற்றும் தனி சுழி கெல்வின் வெப்பநிலையை அடைய இயலாத்தன்மை. அதாவது இது இந்த தேர்ட் லா வந்து மெயினாக அதாவது வந்து ஒரு கிறிஸ்டல் என்ட்ரோப்பியை பற்றி படிக்கிறது வந்து செகண்ட் லா. ஆனால் வந்து ஒரு படிகத்தின் என்ட்ரோப்பி, அதாவது கிறிஸ்டல்ஸோட என்ட்ரோப்பி. ஸோ என்னென்னா அது வந்து அப்சல்யூட் 0 தனி சுழி கெல்வின்னா வந்து அப்சல்யூட் 0 கெல்வின். ஸோ அப்சல்யூட் 0 கெல்வினில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதனோட என்ட்ரோப்பி எப்படி இருக்குது. ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ வந்து மொத்தம் 3 லா இருக்குது. இது இல்லாமல் 0th லாவும் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு அலைடிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு சிலபஸ்லாம் மெயினாக உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தேர்ட் லா பற்றி உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதில் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் படிக்கணும்னாலே சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வரையறைகள் படிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, அதுதான். ஸோ வந்து வெப்ப இயக்கவியல். ஸோ இதில் என்னென்னா மறுபடியும் இதில் கொடுத்துருக்குறாங்க என்னென்னா இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ன்றதெல்லாம் இதை கொடுத்துருக்குறேன். ஸோ வந்து குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. இது அணு மூலக்கூறு வடிவங்கள், வினை வழிமுறை, அதாவது வந்து ரியாக்ஷன் மெக்கானிசம், இது மாதிரி விஷயங்களை பற்றி இதில் எதுவுமே வந்து படிக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது, சரியா? ஸோ வந்து ஒரு வேதி வினை நடக்குமா நடக்காதா, சரியா? ஸோ வந்து அது வந்து தனிச்சையாக நடக்குமா இல்லை வந்து நம்ம ஏதாவது வந்து எக்ஸ்டர்னலாக ஏதாவது பண்ணணுமா, ஏதாவது வந்து ஹீட் பண்ணணுமா? ஸோ அதாவது வந்து ஒரு வேதிவினைன்னு பார்க்கும்போது இதுவே ஒரு செயல்முறைன்னு பார்க்கும்போது அந்த செயல்முறை வந்து தானாக நடக்குமா நடக்காதா அப்படின்றது வந்து கணிக்க முடியும். எதை பயன்படுத்தின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்ப இயக்கவியல், சரிங்களா? ஸோ வந்து இந்த வரையறைகள், இந்த விதிகளை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு செயல்முறை நடக்குமா நடக்காதா, அது தானாக நடக்குமா இல்லை வந்து நம்ம நடத்தணுமா நம்ம அப்படின்றத வந்து ப்ரிடிக்ஷன், அதாவது வந்து கணிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோடைனமிக்ஸ் வந்து பயன்படும். ஸோ இதில் நமக்கு முக்கியமாக நீங்கள் வந்து இந்த அமைப்பு இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கலாம், எக்ஸாம்ஸில் வந்து கேட்கலாம் அமைப்பு. ஸோ அமைப்பு மற்றும் சூழல். ஸோ அமைப்பு அப்படின்னா என்னென்னா இப்போ அண்டம் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அமைப்பு மற்றும் சூழல், அண்டமானது அமைப்பு மற்றும் சூழல் என 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது பாருங்கள். ஸோ வந்து நான் என்னென்னா நம்ம இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஏன்னா அப்போ தான் நம்ம வேகமாக போக முடியும். ஸோ என்னென்னா அமைப்புன்றதுனா இப்போ ஒரு பீக்கரில் நீங்கள் தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து அமைப்பு. அதை தாண்டி அந்த பீக்கர், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, மீதி இருக்கிற இந்த உலகம் மட்டும் கிடையாது, இந்த அண்ட ஃபுல்லுமே, இந்த யூனிவர்ஸ், டோட்டல் யூனிவர்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரௌண்டிங்ஸ், அதாவது சூழல்னு சொல்லுவாங்க. ஸோ சிஸ்டம், ஸோ வந்து சூழல்ன்றது வந்து சரௌண்டிங்ஸு. ஸோ இந்த அமைப்பையும் சிஸ்டத்தையும் வந்து அதாவது வந்து சிஸ்டத்தையும் சூழலையும் பிரிக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதாவது சிஸ்டம் சரௌண்டிங்ஸ் இது ரெண்டுத்தையும் பிரிக்குது இல்லை, அந்த எல்லை கோடுகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பவுண்ட்ரிங்ஸ்னு சொல்லுவாங்க, பவுண்ட்ரி. ஸோ அப்போ சிஸ்டம், சரௌண்டிங்ஸு, பவுண்ட்ரி, இது 3மே வந்து ரொம்ப முக்கியமானது, அதாவது எல்லைன்னு சொல்கிறாங்க தமிழில். ஸோ இதுதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது அமைப்புனா என்ன, சூழல்னா என்னன்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு டம்ளரில் இருக்கிற டீயை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு டம்ளரில் டீ ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டீ இருக்குது இல்லையா, டீ மட்டும்தான் அமைப்பு, சரிங்களா? ஸோ அதில் மீதி இருக்கிற அந்த டம்ளரோ இல்லை அந்த டம்ளர் வந்து அமைப்பையும் சூழலையும், அதான் சரௌண்டிங்ஸையும் வந்து சிஸ்டத்தையும் சரௌண்டிங்ஸையும் பிரிக்கிற ஒரு எல்லை கோடு கூட வச்சுக்கலாம், அது ஒரு எல்லை, சரிங்களா? ஸோ வந்து அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே, அதாவது அந்த டீயை தவிர மீதி எல்லாமே என்னது சரௌண்டிங்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அடுத்தது இதில் பாருங்கள். ஸோ இந்த அமைப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அமைப்புனா என்னென்னு பார்த்தோம். ஸோ அமைப்பு இதில் கொடுத்துருக்க அமைப்பு என்பது ஒரு முகவில் உள்ள நீர், இவ்வளோதான். இது வந்து அது ஒரு அமைப்பு. காற்று நிரப்பப்பட்ட பலூன், எது வேணாலும் வந்து நீங்கள் ஒரு அமைப்பாக வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ வந்து இதில் ஒருபடித்தான அமைப்பு, பலபடித்தான அமைப்பு அப்படின்னு வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஸோ ஒருபடித்தான அமைப்புனா அந்த அமைப்பில் உள்ள அனைத்து உட்கூறுகளும், சரிங்களா, ஸோ வந்து ஒரே இயற்பியல் நிலையில் இருந்தால் அந்த அமைப்பு ஒருபடித்தான அமைப்புன்னு சொல்கிறோம். அதாவது இப்போ ஒரு வாயு கலவைனா எல்லாமே கேஸஸாக இருக்குது, ஒரு நீர்ம கலவைனா எல்லாமே நீர்மமாக இருக்குது, சரிங்களா? ஸோ வந்து ஒரு திண்ம கலவைனா எல்லாமே திண்மமாக இருக்குது, சரிங்களா? ஸோ வந்து இப்போ ஒரு திண்மம் 2 சாலிடு பவுடர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு திண்ம கலவை. இல்லை ஒரு அலாய் எடுத்திங்கன்னா அது ஒரு திண்ம கலவை. அதாவது ஒரே இயற்பியல் ஸ்டேட், ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் வந்து இருக்கணும், ஒரே இயற்பியல் நிலையில் இருந்ததுன்னா அந்த அமைப்பு ஒருபடித்தான அமைப்புன்னு சொல்கிறோம், ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டிரோஜீனியஸ் சிஸ்டம். ஹெட்டிரோனால டிஃப்ரெண்ட்னு அர்த்தம், சரியா? ஸோ வந்து அதாவது ஒரு அமைப்பில், சரிங்களா, இப்போ ஒரு ஐஸ் கட்டி எடுத்து நீங்கள் ஒரு டம்ளரில் போடுறீங்க அப்படின்னா
இப்போ அந்த ஐஸ் கட்டி உடனே மெல்ட் ஆகும். ஏன்னா இப்போ ரூம் டெம்பரேச்சர் இருந்தாலே நம்ம மெல்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும், திண்ம நிலையும் இருக்கும், அதில் திரவ நிலையும் இருக்கும். 4 டிகிரி செல்சியஸுக்கு மேலே நீங்கள் வந்து சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து வாயு நிலைக்கும் வந்து என்ன நீர் வந்து 4 டிகிரி செல்சியஸுக்கு மேலே ஆவியாகும். அப்போ திண்ம திரவ வாயு அந்த 3 நிலைகளும் இருக்குதுன்னா அது ஹெட்ரோஜினியஸ் சிஸ்டம். அது உள்ளார இருக்கிற காம்போசிஷன் வந்து ஒன்று தான், H2O தான். ஆனால் அது வெவ்வேறு இயற்பியல் நிலையில் இருக்குது. திரவ வாயு என 3 நிலையிலையும் வந்து இருக்கும். ஸோ அப்போ அதை மாதிரி வந்து வெவ்வேறு இயற்பியல் நிலை இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் நம்ம, அதை வந்து ஹெட்ரோஜினியஸ், அதாவது வந்து பலபடித்தான அமைப்புன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்னென்னா எண்ணெய் மற்றும் நீர் கடங்கு, அதாவது இது ரெண்டும் மிக்ஸ் ஆகாது, ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகுது. ரெண்டுமே நீர்மம் தான், ஆனால் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருந்தாலே அது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ 2 இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பலபடித்தான அமைப்புன்னு சொல்கிறோம். நீங்கள் இது மிக்ஸ் பண்ணிங்கன்னா பால்மன்ற மாதிரி உருவாகும். ஸோ சூழல் என்னன்னு பார்த்தோம். சரியா? ஸோ அமைப்பில் அதாவது அண்டத்தில் உள்ள அமைப்பின் பகுதி இல்லாத அனைத்தும் சூழல்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ வந்து அமைப்பையும் சூழலையும், அதாவது அமைப்பை சூழலிலிருந்து பிரிக்கும் எதுவும் எல்லை என்று அழைக்கப்படுகின்றது. பவுண்ட்ரி, அதாவது சிஸ்டம். சரியா? சிஸ்டத்தையும் வந்து சரௌண்டிங்ஸையும் பிரிக்கிற ஒரு பவுண்ட்ரி லைன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பவுண்ட்ரின்னு சொல்கிறோம். அதுதான் எல்லை. ஸோ இதில் 3 வகையான அமைப்பு இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் சிஸ்டம், திறந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூடியது. சரிங்களா? ஸோ வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ இதுலேயே வந்து இந்த டெஃபினிஷனை பார்த்துக்கலாம். ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா வந்து இதில் 2 ஒரு அமைப்பு அப்படின்னாலே அதில் என்ன இருக்குன்னா அதில் அமைப்பில் இருக்கிற சரியா வந்து பொருண்மை, அதாவது வந்து இப்போ வந்து இப்போ ஒரு டெஸ்டிப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து தண்ணி ஏற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா இது திறந்தே இருக்குது அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து ஆவியாகி வெளியில் போகலாம். அதாவது வந்து அமைப்பில் இருந்து சரௌண்டிங்ஸ்லேருந்து அமைப்பு. இப்போ வந்து இதேமாரி வந்து இப்போ இது கூலிங்காக இருக்குது அப்படின்னா இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிற வாட்டர் கூட கண்டென்ஸ் ஆகி இதில் வந்து வரலாம். ஸோ அப்போ பொருண்மை பரிமாற்றம் இருக்குது. அதாவது வந்து அமைப்பில் இருக்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச், ஹீட் அண்ட் மேட்டர் ரெண்டுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அதேமாதிரி இப்போ நீங்கள் கீழ்ப்பக்கம் ஹீட் பண்ணிங்கன்னா இப்போ அதாவது சூழல் சரௌண்டிங்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் எனர்ஜி எதுக்கு போகுது, அமைப்புக்கு வந்து போகும். அதையே நீங்கள் வெளியில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இப்போ சூடாக இருக்குது அப்படின்னா வெளியே எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா கூலாகும். சரி, அது ஒரு டம்ளரில் டீ ஊற்றி நீங்கள் வந்து இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹீட்டை வந்து லாஸ் பண்ணிவிட்டு, அதாவது அமைப்புலேருந்து வெப்பம் வந்து என்ன வெளியே போயினே இருக்கும். சரி, அதே சமயத்தில் வந்து டீ ஆவியாகி என்ன அதில் டீயில் இருக்கிற நீர் மூலங்கள் வந்து ஆவியாக வெளியில் போகும். அப்போ திறந்த அமைப்பு அப்படின்னாலே சரியா வந்து பொருண்மை மற்றும் ஆற்றல் ரெண்டுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு என்ன சொல்கிறோம், திறந்த அமைப்புன்னு நம்ம சொல்கிறோம். இதே மூடிய அமைப்பு, இப்போ வந்து ஒரு அதே டியூப்பில் தண்ணியை ஊற்றிட்டு இல்லை வந்து இப்போ ஒரு ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற நீராவி வந்து வெளியில் போக முடியாது. சரிங்களா? ஆனால் அதாவது பொருண்மை பரிமாற்றம் இருக்காது, வெப்பம் வந்து பரிமாற்றம் அடையும். அதாவது வெப்பம் இந்த இடத்துல வெப்பம், ஆனால் வந்து அது எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பரிமாறும். அதாவது வந்து சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்ஸ்லேருந்து இது ஹீட் பண்ணாலும் நம்ம உள்ளார இருக்கிற வந்து ஹீட் ஆகும். அப்போ ஹீட் வந்து உள்ளாரேருந்து வெளியே போகும், வெளியிலேருந்து உள்ளார வர முடியும். அதை மாதிரி இருக்கிற அமைப்பு மூடிய அமைப்பு. அதாவது வந்து பொருண்மை பரிமாற்றம் இருக்காது. சரியா? ஸோ வந்து மேட்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஆனால் எது எக்ஸ்சேஞ்ச் ஆகும், சரிங்களா, எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ அதை மாதிரி அமைப்பு மூடிய அமைப்புன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ வந்து ஆற்றல் வந்து பரிமாற்றம் இருக்கும், பொருண்மை பரிமாற்றம் இருக்காது. அடுத்தது வந்து தனித்த அமைப்பு. ஸோ இன்னொன்று தனித்த அமைப்பு என்னென்னா இப்போ வந்து ஒரு மூடி அந்த க்ளோஸ்டு சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் இன்சுலேஷன் பண்ணிடுறீங்க. சரிங்களா? இன்சுலேஷன் பண்ணிவிட்டு அதாவது வந்து எனர்ஜி உள்ளார போக முடியாது, உள்ளார இருக்கிற எனர்ஜி வெளியும் வர முடியாது. அப்படி இன்சுலேஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமைப்பு பேர் தான் ஐசோலேட்டட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது ஐசோலேட்டட் சிஸ்டம் தமிழ் என்ன சொல்கிறோம், தனித்த அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் இதுதான் வந்து அமைப்போட 3 வகைகள். இது ஸோ வந்து இதில் தெர்மோடைனமிக்ஸோட ஸ்கோப்ஸ் அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. ஸ்கோப் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ என்னென்னா இதில் நிறைய கெமிக்கல் லாஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா வாண்ட் ஆஃப் லா ஆஃப் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், ஃபேஸ் ரூல்னு நம்ம பார்க்க தான் போகிறோம், அதோட அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம், டிஸ்ட்ரிபியூஷன் லா. ஸோ இதுக்கான அந்த விதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்ப இயக்கவியல் அடிப்படையில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், வருவிக்க முடியும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபிசிக்கல் ஒரு கெமிக்கல் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்குமா நடக்காதா, ஸோ அப்படின்றதெல்லாம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்.
லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்துக்கு தான் அப்ளிகபிள். சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிற ஒரு சிஸ்டம். சரிங்களா, ஸோ அதோட நடக்கிற சேஞ்சஸ்ஸு, ஸோ வந்து ஃபிசிக்கல் சேஞ்சு, கெமிக்கல் சேஞ்ச், அதாவது இயற்பியல் மாற்றம், வேதி மாற்றம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாற்றம் நடக்குமா நடக்காதா அப்படி தான் வந்து பார்க்க முடியுமா கண்டி வந்து ஆட்டம், அதாவது மாலிகுல் லெவலில் வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த ஸ்டடி வந்து கிடையாது. சரியா, இட் இக்னோர்ஸ் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். அதாவது இப்போ ஒரு கெமிக்கல் வினை வழிமுறை, அதாவது மெக்கானிசம் சொல்லுவாங்க, ரியாக்ஷன் மெக்கானிசம் சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த ஆட்டம் வந்து இங்கேருந்து இங்கே மாறுது. ஸோ இப்போ எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆட்டத்துலேருந்து இந்த ஆட்டத்துக்கு வந்து மூவ் ஆகுது. வந்து இந்த கெமிக்கல் பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகுது, இங்கேருந்து இங்கே மாறுது, இடம் மாறுது. இதை மாதிரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் படிக்க போகிறது கிடையாது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து எனர்ஜி, ஸோ வந்து எனர்ஜி, ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி, ஸோ எஸ்பெஷலி ஹீட் எனர்ஜி, தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீட் எனர்ஜி. ஸோ இதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி வந்து ஸோ வந்து தெர்மோடைனமிக்ஸ் டஸ் நாட் பாதர் அபவுட் த டைம் ஃபேக்டர். சரிங்களா, ஸோ வந்து இது இப்போ தான் முடியும், உடனே முடிஞ்சிடும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது இவ்வளோ நேரத்தில் முடியும். இது இப்போ கெமிக்கல் கைனடிக்ஸ்னால் டைம் வந்து முக்கியமானது. ஸோ வந்து ஒரு எவ்வளோ வேகத்தில் நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சரிங்களா, ஸோ வந்து ஆரம்ப நிலை, இறுதி நிலை, ஸோ அது எப்போனாலும் வந்து பார்த்தோம்னா அந்த மாற்றம் வந்து நடக்கும். சரிங்களா, ஸோ அதை அந்த ஆரம்ப நிலையும் இறுதி நிலையும், அந்த ஆரம்ப நிலையிலேருந்து இறுதி நிலைக்கு போனதுக்கப்புறம் அதில் இருக்கிற இன்டர்னல் உள்ளாற்றல்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் எனர்ஜி. ஸோ வந்து அதாவது வந்து எல்லா மூலக்கூறுகளும், ஆட்டமாக இருந்தாலும் சரி, மூலக்கூறாக இருந்தாலும் சரி, இன்டர்னல் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, ஸோ வந்து இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா, இப்போ ஒரு ரூமில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரூமில் வந்து ஆக்சிஜன் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், வந்து நீராவி இருக்கும், ஸோ வந்து வாட்டர் வேப்பர் இருக்கும். இது எல்லாமே ஒரு இடம் விட்டு ஒரு இடம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரே இடத்துல இருக்க முடியாது. இப்போ ஆக்சிஜன் வந்து நான் ஒரே இடத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நம்ம சுற்றி இருக்கிற ஆக்சிஜனை சுவாசிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கிடைக்காது, இறந்துடும். ஆனால் இந்த மாலிகுல் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் எனர்ஜி, நகரம், இடம் விட்டு இடம் நகரம். சரிங்களா, ஸோ வந்து சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஆற்றலை எடுத்துக்கிட்டு ஒரு இடம் விட்டு இடம் நகரம். அதுவும் இல்லாமல் அதுக்கு இன்டர்னல் எனர்ஜி, அதுக்குன்னு ஒரு ஆற்றல், உள்ளாற்றல் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டேஷனல். ஸோ அந்த மாலிகுல் வந்து அப்படியே நகரமானு பார்த்தோன்னா சுழலும். சரிங்களா, ஸோ வந்து அது மாதிரி வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி வந்து வைப்ரேட் ஆகும். சரிங்களா, ஸோ வந்து வைப்ரேஷன் எனர்ஜி. ஸோ வந்து அந்த மாலிகுல் ஒரு மூலக்கூறுன்னு எடுத்திங்கன்னா அந்த மூலக்கூறில் இருக்கிற ஆட்டம்லாம் வந்து ஒரு அதிர்வுக்குள்ளாகிட்டே இருக்கலாம். சரிங்களா, ஸோ அது மாதிரி வந்து வெவ்வேறு வகையான ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் அடங்கிய அந்த ஆற்றல்களோட அந்த கூடுதல் அப்படி தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த இன்டர்னல் எனர்ஜியில் என்ன சேஞ்ச் நடக்குது, அதாவது இனிஷியல் டு ஃபைனல், இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நகரும் போது, சரிங்களா, ஸோ வந்து அப்போ என்ன சேஞ்ச் நடக்குது, இதை மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ தெர்மோடைனமிக்ஸ் வந்து அதை தான் டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ இதில் இதுதான் நம்ம பார்த்தோம், இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள். ஸோ வந்து சிஸ்டம், பவுண்டரி, சரௌண்டிங்ஸ் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, சிஸ்டம், ஸோ வந்து என்னது சிஸ்டம்ன்றது வந்து அதாவது வந்து நம்ம இந்த யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸில், சரிங்களா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிஸ்டம், a system is that part of the universe which is under thermodynamic study. ஸோ அதான் முக்கியமானது. சரிங்களா, அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் சரௌண்டிங்ஸ்னு சொல்கிறோம். என்னென்னா நீங்கள் இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நீங்கள் வந்து இப்போ 2 வேதி A+B வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது மட்டும்தான் நம்மளோட கவனத்தில் இருக்குது. அப்போ அண்டர் கன்சிடரேஷன். சரிங்களா, ஸோ அண்டர் கன்சிடரேஷனில் இருக்கிற பார்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம். சரிங்களா, அதை தாண்டி மீது எல்லாமே சரௌண்டிங்ஸ் தான். நீங்கள் வந்து இப்போ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இடத்துக்கு வந்து ஹீட் எனர்ஜி கொடுக்குறீங்கன்னா அது சரௌண்டிங்ஸ்லேருந்து கொடுக்குறீங்க. சரிங்களா, ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக வந்து ஒரு கேஸஸ் வந்து ப்ராடக்ட் வந்து வெளியில் போகுது அப்படின்னா சரௌண்டிங்ஸுக்கு போகுதுன்னா, ஸோ அது வெளியில் போகுதுன்னா அது சரௌண்டிங்ஸ், அது வந்து சரௌண்டிங்ஸ் வந்து போகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா வந்து மேட்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ மொத்தத்தில் சிஸ்டம்ன்றது வந்து சரியா, ஸோ வந்து ஏதோ ஒரு பார்ட், சரியா, ஸோ வந்து பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அண்டர் கன்சிடரேஷன் அப்படி கூட சொல்லிடலாம். நம்ம கருத்தில் உள்ள ஒரு பகுதி, மீதி இருக்கிறது எல்லாமே சரௌண்டிங்ஸ். சரிங்களா, ஸோ இவ்வளோ தான் அந்த சிஸ்டத்தையும் சரௌண்டிங்ஸும் பிரிக்கிற அந்த சரியா பார்த்து தான் என்ன சொல்கிறோம், பவுண்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். சரியா, ஸோ இதை வந்து அப்படியே கவனமாக ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்தா தெரியும். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது தான் எல்லாமே இருக்கும், எதுவும் எக்ஸ்ட்ராலாம் இருக்காது.
ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஹெட்ரோஜினியஸ் சிஸ்டம்னு என்னென்னு பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ வந்து சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா அதாவது வந்து அதில் இருக்கிற பொருண்மை எல்லாமே ஒரே இயற்பியல் நிலை, அதாவது ஃபிசிக்கல் ஸ்டேட், அது கேஸஸ் இல்லை லிக்யூட் இல்லை சாலிட் எதுவும் இருந்தாலும் சரி ஒரே ஸ்டேட்டில் இருந்தால் அது என்ன சொல்கிறோம் நம்ம ஹோமோஜினியஸ் சொல்கிறோம். எல்லாம் மிக்ஸ் ஆகிருந்து அப்படின்னா ஹெட்ரோஜினியஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், இதுதான் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன? ஐசோலேட்டட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் சரியா. ஸோ எனர்ஜி மேட்டர் ரெண்டுமே வந்து அது எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது, அதுதான் ஐசோலேட்டட் சிஸ்டம். எக்ஸாம்பிள் வந்து இது தெர்மோஃப்ளாஸ்கில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹாட்டான லிக்விடு வந்து ஊற்றி வச்சிட்டிங்க, டீயோ இல்லை ஹாட் வாட்டரோ ஏதோ ஒன்று ஊற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா என்ன ஆகும்? ஸோ வந்து என்ன ஆகும்? ஸோ வந்து ஹீட்டு வெளியில் வராது சரிங்களா. ஸோ வந்து கரெக்டான தெர்மோஃப்ளாஸ்க் வந்து வெளியில் வராது சரிங்களா. ஸோ வந்து அப்போ என்ன ஆகும்? ஹீட் எனர்ஜி உள்ள அதாவது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா மேட்டர் ட்ரான்ஸ்ஃபரும் கிடையாது சரிங்களா, ஏன்னா அது க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அப்போ வந்து அதுதான் ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். தெர்மோஃப்ளாஸ்க் நிறைய எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. ஸோ அதே போல வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம். இப்போ வந்து ஒரு பீக்கரில் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு இல்லையா. ஸோ வந்து அந்த கும்புக்குடியில் ஏதோ ஒரு லிக்விட் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாலே அது க்ளோஸ்டு சிஸ்டம். நீங்கள் ஹீட் பண்ணால் எனர்ஜி மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சரியா. இப்போ வந்து குக்கரில் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஹீட் பண்ணுறீங்க, அப்டு வந்து விசில் அடிக்கிற வரைக்கும் வந்து அது க்ளோஸ்டு சிஸ்டம் தான் சரிங்களா. நீங்கள் ஹீட் பண்ணால் ஹீட் ஆகும் உள்ளார இருக்கிறது, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அது ஆனால் விசில் அடிக்கும் போது அது ஓப்பன் சிஸ்டமாக மாறிடுது, வேறு எதுவும் கிடையாது. அப்போ ஓப்பன் சிஸ்டம் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ வந்து என்னென்னா எனர்ஜி அண்ட் மேட்டர் சரியா ரெண்டுமே சரியா போத் கேன் பி எக்ஸ்சேஞ்சபிள் சரியா. ஸோ அதுதான் முக்கியமானது. இந்த டயக்ராம்லாம் போட்டாலே போதும் உங்களுக்கு. இது நம்ம இவ்வளோ விஷயம் நிறைய நேரம் பேசியிருக்கிறோம், ஆனால் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், இது மாதிரி வந்து நிறைய அந்த சிஸ்டம் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் வந்து பார்த்துங்க. அடுத்தது வந்து வாட்டர் அடியாபெட்டிக் சிஸ்டம். இந்த அடியாபெட்டிக் சிஸ்டம் என்னென்னா ஹீட் வந்து சிஸ்டத்துலேருந்து உள்ளாரையும் போகாது வெளியிலையும் வராது. ஸோ அதுதான் அடியாபெட்டிக்னு சொல்கிறோம். அதாவது எஸ்பெஷலி ஹீட்டு மட்டும்தான் சரிங்களா. அங்கே வந்து ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம எனர்ஜின்னு சொல்லியிருப்போம் சரிங்களா. ஸோ இங்கே ஹீட் ஒரே ஒரு வேர்டு ஹீட், அவ்வளோதான் சரிங்களா. ஸோ வந்து அதாவது வெப்பம் சரிங்களா. ஸோ வந்து வெப்பம் வந்து வெப்பமாற செயல்முறைன்னு கூட சொல்லலாம், இது வெப்பமாற அமைப்பு சரியா. ஸோ வந்து தோஸ் சிஸ்டம் இன் விச் நோ தெர்மல் எனர்ஜி பாசஸ் இன்டு ஆர் அவுட் ஆஃப் த சிஸ்டம் சரியா. சிஸ்டத்துக்கு உள்ளாரையும் போகாது, உள்ளார வந்து வெளியிலையும் வராது. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அடியாபெட்டிக் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்துங்க. இதில் என்னென்னா 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு. அலைட்டுக்கு வந்து இது இல்லை, சிலபஸில் இல்லை, ஒரு வேளை கேட்பாங்களா, ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து அந்த தெர்மோடைனமிக்ஸோட வரையறையில் இதுவும் உண்டு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன், ஏன்னா சிலபஸில் இல்லைன்றதில் சிம்பிளாக சொல்லிடுறேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பொருண்மை சார்ந்த பண்பு, பொருண்மை சாரா பண்புன்னு சொல்லுவாங்க. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்றது வந்து பொருண்மை சாராத பண்பு. அதாவது நம்ம கையில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குது, அதை பொறுத்து வந்து பண்புகள் வந்து மாறுது, அளவு மாறுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அதாவது வந்து பொறுமையை பொறுத்து இருக்குது. இப்போ 1 கிலோ இருந்தால் ஒன்றா இருக்கும், 100 கிராம் இருந்தால் ஒன்றா இருக்கும் சரியா. அது எல்லாமே வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், மாஸ், வால்யூம், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி. இப்போ வந்து நீங்கள் ஒரு என்னன்னா ஒரு விறகு எரிக்கும் போது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் வந்து வெளிப்படும். அதுவே வந்து 2 விறகு எரிச்சிங்கன்னா அதிகமாக தானே ஆற்றல் வெளிப்படும் சரிங்களா. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ வந்து பொருண்மையை சார்ந்த பண்புகள் இது சரிங்களா. இன்னொன்று வந்து பொருண்மை சாரா பண்பு, அதாவது உள்ளார்ந்த பண்புகள் புறார்ந்த பண்புகள்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா தமிழில் சிம்பிளாக வந்து நம்ம இப்படியும் சொல்லிடலாம், பொருண்மை சார்ந்த பண்புகள் பொறுமை சாரா பண்புகளும் சொல்லிடலாம். பொருண்மைன்றது வந்து மேட்டர். ஸோ வந்து மேட்டரோட குவான்டிட்டியை பொறுத்து இருந்ததுன்னா அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி சரிங்களா. ஸோ அப்படி இல்லைனா அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து டெம்பரேச்சர், ப்ரெஷர், பாயிலிங் பாயிண்ட், இதெல்லாம் வந்து விஸ்காசிட்டி, இது எல்லாமே ஃப்ரீசிங் பாயிண்ட், இது எல்லாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி சரியா. பொருண்மை சாரா பண்புகள். இப்போ நீங்கள் ஒன்றும் கிடையாது, வாட்டர் எடுத்துக்கிறீங்க. வாட்டர் எடுத்து நீங்கள் வந்து 100 ml ஒரு பீக்கரில் எடுத்து நீங்கள் அதை ஹீட் பண்ணாலும் 100 டிகிரி செல்சியஸில் தான் வந்து நான் பாயில் ஆகும், பாயிலிங் பாயிண்ட் சரிங்களா. 1 லிட்டர் எடுத்து நீங்கள் ஹீட் பண்ணாலும் 100 டிகிரி செல்சியஸில் வரும்போது தான் டெம்பரேச்சர் வரும்போது தான் நான் பாயில் ஆகும். இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி டென்சிட்டி, நீங்கள் வந்து 1 ml எடுத்து டென்சிட்டி மெஷர் பண்ணாலும், ஒரு டேமில் போயிட்டு இருக்கிற தண்ணியை போய் டென்சிட்டி மெஷர் பண்ணாலும் டென்சிட்டின்றது வந்து எல்லாம் ஒரே வேல்யூ தான் கிடைக்கும் சரிங்களா. அது வந்து மாறாது, அதுதான் வேறு எதுவும் கிடையாது. விஸ்காசிட்டி
அதாவது வந்து பாகுத்தன்மை சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆயில் இருக்குது அப்படின்னா அந்த ஆயிலோட விஸ்காசிட்டி நீங்கள் 1 ml எடுத்து டெஸ்ட் பண்ணாலும் 1 லிட்டர் எடுத்து டெஸ்ட் பண்ணாலும் ஒரே ரிசல்ட்டு தான். ஸோ அது வந்து மாறாது. அதுதான் என்னது பொருண்மை சாரா பண்புகள். அதாவது குவான்டிட்டியை பொறுத்து இருக்காது. ஒரு மேட்டரோட குவான்டிட்டியை பொறுத்து இருந்தால் அது வந்து என்னது அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. குவான்டிட்டியை பொறுத்து இல்லை, அளவை பொறுத்து இல்லை அப்படின்னா அது வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதுதான், வேறு எதுவும் கிடையாது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தேன் ஒரு துளி எடுத்து டெஸ்ட் பண்ணாலும் சரிங்களா, ஸோ வந்து 1 லிட்டர் எடுத்து டெஸ்ட் பண்ணாலும் இனிப்பாக தான் இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா. இது புரியுதுக்காக சொன்னால் இது எக்ஸாம்பிளாக எழுதிடாதீங்க. நீங்கள் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட், விஸ்காசிட்டி இது மாதிரி வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து என்னென்னா தனித்தமைப்பு ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டு நம்ம. சரிங்களா. ஸோ வந்து என்னென்னா ஐசோலேட்டட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னது ஆற்றலும் பொருண்மை ரெண்டுமே வந்து என்னது அதாவது பரிமாற்றம் இருக்காது. இது பல்வேறு என்னது மூடிய அமைப்பு, திறந்த அமைப்பு, இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு டைம் வந்து படித்து பாருங்கள், அவ்வளோதான். அந்த ஹைலைட் பண்ணதை படிச்சுட்டு அதை எழுதினாலே போதும் உங்களுக்கு, வேறு எதுவும் கிடையாது. புரிகிறதுக்காக வந்து மீதி டெக்ஸ்ட்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை புரியலனா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அதை ரீட் பண்ணி பார்க்கலாம், பாஸ் வச்சு ரீட் பண்ணி பார்க்கலாம். அந்த மெட்டீரியலும் வந்து ஷேர் பண்ணுறான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ், வெப்ப இயக்கவியல் செயல்முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அதாவது என்னென்னா நம்ம அலைடு கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டீப்பாக வந்து தெர்மோடைனமிக்ஸ் ஃபுல்லாக நம்ம போயிட்டு பார்க்க போகிறது கிடையாது. அதில் இருக்கிற சில டேர்ம்ஸ் என்னென்ன, அந்த வரையறைகள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்ஸ்னால் என்ன, பவுண்ட்ரினா என்ன, சரிங்களா. ஸோ வந்து அதேமாரி வந்து அந்த சிஸ்டத்தில் வந்து 3 வகையான சிஸ்டம் இருக்குது, அமைப்பு 3 வகையான அமைப்பு இருக்குது. இதுமாரி தான் கேட்பாங்க, வேறு எதுவும் கிடையாது. இப்போ தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஸோ தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் இதில் என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குது சரிங்களா. ஸோ வந்து என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ். சரி, ஐசோதெர்மல்னால் வெப்பநிலை மாறா செயல்முறை சரிங்களா. ஸோ வந்து ப்ராசஸ்னால் செயல்முறை, அதாவது இன் விச் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஐசோதெர்மல், ஐசோனா ஒரே மாதிரியான, சேம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஐசோதெர்மல்னால் வெப்பநிலை வந்து மாறாமல் ஒரு செயல்முறையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிறோம். இப்போ வந்து தண்ணியை கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸில் தண்ணி கொதிக்குன்னா கடைசி வரைக்கும் அந்த 100 டிகிரி செல்சியஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணினே இருக்கிறோம். ஸோ வந்து இப்போ நீராவி உற்பத்தி பண்ணணும்னு வச்சுங்க, நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அதை என்ன பண்ணுறோம், அதை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கிறோம். ஸோ அதாவது வெப்பநிலை மாறாத செயல்முறை. இது உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இதையே நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதே மாதிரியே இருக்குன்னு வந்து இமேஜின் பண்ணாதீங்க. இது வந்து நம்ம பார்க்கலாம் ஐசோதெர்மல்லாம் என்னன்றதை நம்ம வந்து லேட்டராக வந்து பார்க்கலாம். அடுத்தது ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னா வால்யூம் சேஞ்ச் நடக்காது. ஸோ வந்து கன அளவில் மாற்றமே நடக்காது சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஒரு கேஸஸ் சரியா, கேஸோ எதையோ வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணாலும் அந்த வால்யூம் மாறாமல் பண்ணுறீங்க. இப்போ ஒரு கேஸ் இருக்குது, நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ஹீட் பண்ண என்ன ஆகும், கேஸ் எக்ஸ்பெண்ட் ஆகும், அப்போ ப்ரெஷர் உள்ளார அதிகமாகும் சரிங்களா. ஸோ வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும், ஆனால் வந்து அது வால்யூம் வந்து மாறாது சரிங்களா. ஸோ அப்போ ஐசோகோரிக்னா வால்யூம் மாறாது. அதாவது இப்போ ஐசோதெர்மல் இனிஷியல் ஃபைனல் ஸ்டேஜ் ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணும்போது சரிங்களா. ஸோ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா T1 T2, இப்போ T2 மைனஸ் T1 ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னு இது பண்ணும்போது சரியா. ஸோ அப்போ என்ன ஆகும், ரெண்டுமே வேறுபாடு இருக்காது, அப்போ 0. அதுதான் DT = 0. வேறுபாடு டெம்பரேச்சர்லேயே வேறுபாடு வந்து 0. டெம்பரேச்சரில் வந்து சேஞ்ச் இல்லைனாலே சரியா, இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இருக்காது, அப்போ அதுவும் 0. பெரும்பாலும் ஸ்டேட் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் சரியா டெம்பரேச்சர் சேஞ்ச் இல்லைனாலே 0 தான் அது. அடுத்தது ஐசோகோரிக் ப்ராசஸில் வால்யூம் சேஞ்ச், அப்போ ΔV, அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் சரியா. ஸோ வந்து வால்யூம் தான் மாறவே இல்லையே, அப்போ என்ன ஆகும் 0 சரிங்களா. இப்போ வந்து 100 - 100 அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. அந்த மாதிரி வந்து ஐசோபேரிக், இங்கே வந்து ப்ரெஷரில் வந்து சேஞ்ச் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து இப்போ வந்து 5 atmosphere ப்ரெஷரில் வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது, கடைசி வரைக்கும் 5 atmosphere வந்து நீ மெயின்டைன் பண்ணுற அப்படின்னா அப்போ இப்போ வந்து என்னது இனிஷியல் ஃபைனல் ரெண்டுத்தையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கும்போது நான் 5 - 5 0 அவ்வளோதான். ஸோ அப்போ ப்ரெஷர் வந்து மாறாமல் அழுத்தம் மாறா செயல்முறை. இது ஐசோகோரிக்னா கன அளவு மாறா செயல்முறை, ஐசோதெர்மல்லாம் வெப்பநிலை மாற செயல்முறை, எவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் அதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதான். அடியாபடிக் ப்ராசஸ் அப்படின்றது சரிங்களா. ஸோ வந்து ஹீட் எஸ்பெஷலி ஹீட், அதுதான் முக்கியமானது. ஹீட் எனர்ஜியை வந்து அந்த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி நம்ம என்ன பண்ணுறோம், Q அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ ΔQ = 0. ஸோ ஆரம்பத்துலேயும் சரியா. ஸோ வந்து வெப்பநிலை வந்து அங்கே என்ன ஆகுது, அந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்சே ஆகலை
அப்படின்னாலே என்ன அர்த்தம், அது வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸ்ஸு. சரியா, சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்ஸோ இல்லை சரௌண்டிங்ஸ்லேருந்து சிஸ்டத்துக்கோ வெப்ப பரிமாற்றம் நடக்கவில்லை அப்படின்னா அது என்ன சொல்கிறோம், வெப்பமாறா செயல்முறை. மேலே இருக்கிறது வந்து வெப்பநிலை மாறா செயல்முறை ஐசோதெர்மல், இது வந்து வெப்பமாறா செயல்முறை. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. டிக்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். இங்கே டெல்டான்னு போட்டுருக்குறாங்க, வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸ்னால் ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி வேறு ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வந்து மறுபடியும் வந்து ஆரம்ப நிலைக்கே வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரிஜினல் ஸ்டேட் ஆரம்பித்த இடத்துல திரும்ப வர்றது. சரிங்களா, ஸோ வந்து பருத்தி முட்டை குடோனிக்காக வருதுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அதுமாரி குடோன்லேயே இருக்கலாம் சொல்லுவாங்க. அதுமாரி வந்து அங்கங்கே போயிட்டு கடைசியில் வந்து மறுபடியும் அதே இடத்துக்கு வருது. இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு 10 அடுக்கு மாடி மேலே ஏறிட்டு திரும்ப வந்து கீழே வந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களோட எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எனர்ஜி உங்கள் மேலே இருக்கிற அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். நீங்கள் மேலே இறங்கிட்டு வந்தது அதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. ஸோ அப்போ இனிஷியல் ஃபைனல் வந்து அது 0. சரிங்களா, ஸோ இனிஷியல் மைனஸ் அதான் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னது இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இருக்காது, என்தால்பி சேஞ்ச் எதுவுமே இருக்காது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து என்னென்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன் பாத் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அது உங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் என்னென்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா சிம்பிளாக சொல்லிடுறோம் பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ 1வது அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இப்போ வந்து ஒரு 10th ஃப்ளோருக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா, ஸோ வந்து இப்போது டிஃப்ரெண்ட் என்ன அது மட்டும் தான் பார்க்குறது. ஸோ டிஃப்ரெண்ட் என்ன, டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 ஃப்ளோர், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் 10வது ஃப்ளோரில் இருக்கும்போது ஒரு எனர்ஜி இருக்கும், உங்களுக்கான எனர்ஜி என்ன, அந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட எனர்ஜி என்ன, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்ன. ஸோ இது மாதிரி வந்து ஒரு அந்த வெறும் அந்த ஸ்டேட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும், டிஃப்ரென்ஸ் மட்டும்தான், இனிஷியல் ஃபைனல் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. பாத் ஃபங்க்ஷன்றது வந்து நீங்கள் அதே 10வது மணிக்கு நீங்கள் லிஃப்ட்டில் போனீங்களா, லிஃப்ட்டில் போனால் உங்களோட எனர்ஜி குறைவாக தான் செலவு பண்ணுவீங்க. இதுவே வந்து நடந்து போனீங்கன்னா அதிகமான எனர்ஜி செலவாகும். சரிங்களா, ஸோ அப்போ அது வந்து பாத் ஃபங்க்ஷன்றது வந்து நீங்கள் எந்த வழியாக போகிறீங்க அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ணுறது தான் பாத் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன்றது வந்து வெறும் இனிஷியல் ஃபைனல் அந்த ஸ்டேட்டு மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். நீ ஒரு மலை ஏறணுன்னா நீ மலை உச்சிக்கு போகிற, நேராக வந்து ஏறலாம், சுற்றி ஏறலாம், எப்படியோ ஒன்று. ஆனால் மலை உச்சிக்கு போனதுக்கப்புறம் நீ மலை உச்சியில் இருக்கிறன்றது மட்டும்தான் அங்கே கன்சிடர் பண்ணணும். நீ வந்து சுற்றி வந்த, இல்லை நேராக வந்தான், இல்லை ஹெலிகாப்டர்லேருந்து குச்சோம் அப்படிலாம் எதுவுமே வந்து கணக்கு கிடையாது. மலை உச்சியில் இருந்தால் மலை உச்சியில் உன்னோட ஆற்றல் என்ன, அவ்வளோதான். ஸோ அடுத்தது ரிவர்சிபிள் ப்ராசஸ், இரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ வந்து ரிவர்சிபிள் மீள்வினை மீளாவினைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நார்மலாக வந்து அதாவது ரிவர்சிபிள் ரியாக்ஷன், இரிவர்சிபிள் ரியாக்ஷன் இது வந்து ப்ராசஸ். மீள் செயல்முறை மீளா செயல்முறைன்றது வந்து தெர்மோடைனமிக்ஸில் ஒரு செயல்முறை. அதாவது இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ், இரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் ரிவர்சிபிள் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 2க்கு வந்து போகுது, திரும்ப வந்து ஸ்டேஜ் 1க்கு வந்து திரும்ப முடியும். ஸோ வந்து இப்போ ஒரு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு, அதாவது இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்து உடனே சடனாக வந்து ஒரு பெரிய சேஞ்ச் நடக்காது, வெரி இன்ஃபினிட்ஸ்மிலி ஸ்மால் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, நுண்ணளவு மாற்றம். சரிங்களா, ஒரு பிஸ்டனை வச்சு அது எக்ஸ்பெண்ட் ஆனாலும் சரி, கம்ப்ரெஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் பிஸ்டன், சரிங்களா. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது வந்து என்னென்னா வெரி ஸ்மால் மில்லிமீட்டர் அல்ல, அதையும் தாண்டி வெரி ஸ்மால் ஸ்கேல் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக. வால்யூம் வந்து டெல்டா வி, அந்த டெல்டா வின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா அதெல்லாம் சொல்கிறோம் நம்ம ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். சரி, எப்போ வேணாலும் அது வந்து திரும்ப மீள முடியும், வேறு எதுவும் கிடையாது. இரிவர்சிபிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சரி, அந்த ப்ராசஸ் விச் கேனாட் பி ரிவர்ஸ்டு அண்ட் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன்க்ரீசஸ். ஆனால் என்னென்னா வந்து ஒரு பெரிய மாற்றம் நடக்குது, அது திரும்ப வந்து ரிவர்சிபிள் நடக்காது. சரியா, ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் இரிவர்சிபிள், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஆல் நேச்சுரல் ப்ராசஸ், சரியா. ஸோ வந்து இயற்கையாக நடக்கிற எல்லா செயல்முறையும் வந்து பார்த்தீங்கன்னா இரிவர்சிபிள். சரிங்களா, ஸோ வந்து ஒரு அருவியிலிருந்து மலை உச்சியிலேருந்து தண்ணி வந்து கீழே கொட்டுதுன்னா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து அது வந்து திரும்ப மேலெலாம் ஏறாது, நம்மனா மோட்டர் வச்சு மேலே ஏற்றலாம். இது வந்து ஒரு உதாரணம் தான். நேச்சுரலாக நடக்கிற எல்லா ப்ராசஸுமே என்னது இரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுவே தமிழ் இருக்குது, இதையும் பார்த்துங்க. ஸோ இதுதான் வெப்பமாற செயல்முறைனா என்ன, ஸோ வந்து வெப்பநிலை மாற செயல்முறை. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்துங்க. வெப்பமாற செயல்முறையில் Q = 0, அதாவது dQ = 0 வரும். அதாவது வெப்ப மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா பரிமாற்றம் வந்து நடக்காது. இதில் மீள் செயல்முறை, மீளா செயல்முறை, இதெல்லாம் வந்து டெஃபினேஷன்லாம் படிச்சுங்க, தமிழ் மீடியம் எல்லாம் அதே தான் நம்ம பேசணும் தான். அண்டத்தின் வெப்ப இயக்கவியல் பண்புகளில் எந்த வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல்
அமைப்பு மற்றும் சூழல் ஆகியவற்றின் இறுதி நிலையிலிருந்து ஆரம்ப நிலைக்கு மீளும் ஒரு செயல்முறை. இதில் வந்து ஒரு மாதிரியாக கொடுத்துருக்குறாங்க. தமிழில் சிலதெல்லாம் வந்து கரெக்டாகவே வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது அந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ், அதாவது வந்து மீள் செயல்முறை அப்படின்னாலே வந்து அது பல ஸ்டெப்ஸில் நடக்கும். அது முக்கியமானது. ஆனால் ஒரு ஸ்டெப்பு இப்போ ஏலேருந்து இசட்டுக்கு போகுது அப்படின்னா A to B, B to C, அதாவது வெரி இன்ஃபினிட்சிமிலி ஸ்மால்னு சொல்லுவாங்க. அதாவது மீச்சிறளவு ஒரு செயல்முறை தான் நடக்கும். ஒரு ஸ்டெப்லேயும் வந்து பார்த்தோன்னா வந்து ஸ்மாலாக வந்து பார்த்தோன்னா வந்து ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டெப்புக்கும் வந்து பார்த்தோன்னா வந்து என்னென்னா ஒரு ஸ்டெப்பும் இன்னொரு ஸ்டெப்பும் எப்பவுமே வந்து இதுவில் இருக்கும், ஈக்குவல் இருக்கும். அதாவது வந்து பார்த்தோன்னா வந்து அந்த சமநிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து ஈக்குவல் பிரியத்தில் வந்து இருக்கும். ஈக்குவல் பிரினா வந்து இப்போ A to B, B to C அப்படியே வந்து இன்டர் கன்வென்ஷன் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கும். அதாவது வந்து இயங்கு சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீளா செயல்முறை. மீளா செயல்முறைன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்டெப்பாகவே, அதாவது வந்து ஒரு என்னென்னா அதனால் செய்யப்பட்ட வேலை வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து திரும்ப வந்து ரிவர்ஸில் போகாது அந்த செயல்முறை. இப்போ ஏலேருந்து ஜெட்டுக்கு போயிடுச்சுன்னா திரும்ப வந்து பார்த்தோன்னா ஏவுக்கு வராது, திரும்ப வராது. அதுதான் வந்து மீளா செயல்முறை சொல்லுவோம். இதுவும் பல ஸ்டெப்ஸில் வந்து நடந்தாலும் என்ன இதுனா இது வந்து ஒரு ஸ்டெப்புக்கு இன்னொரு ஸ்டெப்பு, அதாவது ஒரு ஸ்டெப்புக்கு இன்னொரு ஸ்டெப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னது அந்த ஈக்குவல் வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ் இதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இதை வச்சு ஈஸியாக சொல்லலாம். இந்த டயக்ராம் பாருங்கள். அதாவது வந்து என்னென்னா இப்போ ஒரு கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏன்றது வந்து ரிவர்சிபிள் எக்ஸ்பென்ஷன் அக்கர்ஸ். ஸோ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது வந்து ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இப்போ ப்ரெஷர் வந்து அதாவது P - dP, அதாவது ஒரு சின்ன லெவலில் வந்து பிஸ்டன் வந்து மூவ் ஆகிருக்குது. இது வந்து பெரிய கேப் தெரியும். ஆனால் வந்து ரொம்ப நுண்ணளவு இன்ஃபினிட்சிமிலி ஸ்மால் அளவு தான் எக்ஸ்பெண்ட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகரும். அப்போ மேலே போனது திரும்ப ரிவர்ஸ் வர முடியும். ஆனால் இதுவே வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் பாருங்கள். P2 டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா வந்து P'. ஸோ வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஃபைனைட் சேஞ்ச் வந்து நடந்திருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்போ இது திரும்ப ரிவர்ஸில் வந்து பார்த்தோன்னா வந்து வரதுக்கு பாசிபிள் கிடையாது. ஆனால் உண்மையிலே வந்து ஆல் நேச்சுரல் ப்ராசஸ்ஸு மேக்ஸிமம் இர்ரிவர்சிபிளாக தான் இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்றதே வந்து ஒரு கற்பனை, இமேஜினேஷன் ப்ராசஸ் தான். ஸோ வந்து நீங்கள் வந்து என்னென்னா இதில் தமிழ் மீடியம் ஞாபகம் வச்சிங்க. ஸோ வந்து பெரும்பாலும் தமிழ் மீடியம் மாணவர்கள் தான் இருக்கீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில். ஸோ என்னென்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்றது வந்து ஒரு மீள் செயல்முறை, இர்ரிவர்சிபிள்ன்றது வந்து மீளா செயல்முறை. ஸோ இதுலேயே வந்து மீனிங் இருக்குது. ஸோ வந்து அதாவது ஒரு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு போயிட்டு, அதாவது ஒரு ஸ்டேஜ் இனிஷியல் ஸ்டேஜில் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து போகும்போது திரும்ப வந்து அது ரிட்டர்ன் ஆக முடியாது. அப்படி இருந்தால் அது வந்து இர்ரிவர்சிபிள். ரிட்டர்ன் ஆனால் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதில் இந்த ரிவர்சிபிளுக்கும் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸுக்கும் இடையே உள்ள அந்த வேறுபாடு டிஃப்ரென்ஸை பார்த்தாலே தெரியும். ஸோ இது ஆக்சுவலாக இது தமிழில் கொடுக்கல. தமிழ் மீடியம் இருக்கிறவங்க கரெக்டாக கவனிச்சிங்க. ரிவர்சிபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், மீள் செயல்முறை, மீளா செயல்முறை. இதில் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் இன்ஃபினிட்சிமிலி ஸ்மால் ஸ்டெப்ஸ். ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்றது வந்து நிறைய இன்ஃபினிட் நம்பர், வரையறுக்க முடியாத அளவுக்கு எண்ணிக்கையில் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நடக்கும். அதுவுமே வந்து அது ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தோன்னா, ஸோ இதில் வந்து பாருங்கள், இட் வுட் டேக் இன்ஃபினிட் டைம்ஸ் டு அக்கர். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். இது வந்து பார்த்தோன்னா இட் டேக்ஸ் பிளேஸ் இன்ஃபினிட் டைம்ஸ். அதாவது இது வரையறுக்க முடியாத டைமில் நடந்தாலும் இது வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதாவது வந்து என்னென்னா இது ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் வந்து அது வந்து திரும்ப முடியாது. அதுதான் வந்து முக்கியமாக நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது. அதேமாதிரி ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்றது வந்து ஒரு இமேஜினரி ப்ராசஸ். இட் இஸ் இமேஜினரி as it assumes the presence of frictionless and weightless piston. இப்போ வந்து ஒரு சிலிண்டர் இருக்குது, அதில் வந்து ஒரு பிஸ்டன் இருக்குது. அதனோட இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா உராய்வு இல்லாத ஒரு பிஸ்டனும் இது வரைக்கும் கிடையாது. அதேமாதிரி வெயிட்லெஸ் பிஸ்டனும் கிடையாது. அப்போ நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா வந்து இது பாசிபிலிட்டி இல்லை. இது ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்றது வந்து நடக்காது அப்படின்ட்டு தான் வந்து இது சொல்ல வருது. ஆனால் வந்து இதுன்னு இட் இஸ் ரியல் அண்ட் கேன் பி பர்ஃபார்ம்டு. ஆக்சுவலி உண்மையிலே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், வேறு எதுவும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஜிலும் இட் இஸ் இன் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்.
அட் ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் த ஆப்ரேஷன். ஸோ வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேஷன்லையும், அதாவது எல்லா ஸ்டேஜ்லேயும் ஈக்குவல் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்ல வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடையாது. சரியா? ஸோ ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து இனிஷியல் ஃபைனல் மட்டும்தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ஆல் சேஞ்சஸ் ஆர் ரிவர்ஸ்டு. இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து வெரி ஸ்மால் சேஞ்ச் நடக்கும்போது அது ரிவர்ஸ்லேயும் வர முடியும். ஆனால் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கும்போது அது ரிவர்ஸில் வர முடியாது. அதுதான் வேறு எதுவும் கிடையாது. ஸோ வந்து அப்போ ஆல் சேஞ்சஸ் ஆர் ரிவர்ஸ்டு when the process is carried out in reversible direction. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அது do not return to the initial state, வேறு எதுவும் கிடையாது. ஸோ after this type of process has occurred all changes do not return to the initial state. ஸோ வந்து எல்லா ஸ்டேஜும் வந்து இன்னும் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வந்து போக முடியாது. அதாவது ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகுதுன்னா ஸோ அதுதான் மீனிங். அது உடனே வந்து நம்ம ஏலேருந்து இப்போ வந்து என்னது இசட்னா ஏவுக்கே வரது கிடையாது. இப்போ ஏ டு பி போகுது, பி டு சினா இப்போ சியிலேருந்து பிக்கு வர முடியும். இப்போ பிலேருந்து சிக்கு போகும்போது இப்போதைக்கு பி தான் இனிஷியல் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணணும் நம்ம. ஸோ என்னன்னா வந்து இது ரிவர்சிபிளாக நடக்காது, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த ரொம்ப அதிகமாக வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோன்னா இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ. இது வந்து ரொம்ப ரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற ஒரு ப்ராசஸ். இது வந்து மெஷரபிள் ஸ்பீடில் வந்து நடக்கும். ஸோ அளவிடக்கூடிய ஒரு வேகத்தில் நடக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒர்க் டன் பை ஏ ரிவர்சிபிள் ப்ராசஸ் இஸ் கிரேட்டர். சரிங்களா? ஸோ வந்து எப்பவுமே வந்து கிரேட்டர் தென் த கரஸ்பாண்டிங் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஒரு வினையை எடுத்துக்கிட்டோமா, அதாவது ஒரு ப்ராசஸ் ஒரு செயல்முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராசஸ்ஸு அதாவது மீள் செயல்முறையில் நடக்கும்போது அது அதிகப்படியான வேலை செஞ்சுருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது அதே ப்ராசஸ் வந்து மீளா செயல்முறையில் செய்யும்போது குறைவான வேலை தான் செஞ்சுருக்கும். ஸோ இதே தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தலைக்க இருக்கும். ஒர்க் டன் பை ஏ ரிவர்சிபிள் ப்ராசஸ் இஸ் ஸ்மாலர் தென் த கரஸ்பாண்டிங் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ இந்த இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு ஸோ இன்டர்னல் எனர்ஜின்றது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம், குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். ஸோ வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த மெத்தட் பை விச் ஸ்டேட் ஹாஸ் பீன் அட்டைன்டு. இது எப்படி வந்து அட்டைன் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து இங்கே தேவை கிடையாது. அதனால் இது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸுன்றது என்னென்னா இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா. ஸோ வந்து பார்த்தோன்னா வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஆற்றல் அழிவின்மை அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ வந்து அதாவது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்றது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதாவது என்னென்னா ஒன் கைண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அனதர் கைண்ட் ஆஃப் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படி மட்டும்தான். ஸோ ஆனால் வந்து அதை வந்து அழிக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதை பேஸ் பண்ணியே தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்னா நம்ம அந்த முக்கியமான பாயிண்ட்டை பார்ப்போம். ஸோ இதிலே பாருங்கள், இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். த டோட்டல் எனர்ஜி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ இட் மே சேஞ்ச் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். அதாவது ஒரு வகையான எனர்ஜி ஒரு வகையான ஆற்றல் வந்து இன்னொரு வகையான ஆற்றலாக மாறும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோட்டல் எனர்ஜி வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அது மாறாது. டோட்டல் எனர்ஜி வந்து மாறாது, மொத்த ஆற்றல் வந்து மாறாமல் இருக்கும், அதுதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ சிஸ்டம் சேஞ்சு ஃப்ரம் இது என்னென்னா அந்த எக்ஸ்பிளேஷன் தான். ஸோ வந்து ஃப்ரம் ஸ்டேட் ஏ டு ஸ்டேட் பி இட் அண்டர்கோஸ் ஏ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஃப்ரம் இஏ டு இபி. ஸோ அப்போ வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்னென்னா இது தமிழ் மொழி வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் 12th புக் அதை ரெஃபர் பண்ணியிருப்போம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னாலே வந்து டெல்டா இ இல்லைனா வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டெல்டா இ இல்லை டெல்டா யூ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ வந்து இதில் வந்து மாறி மாறி கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ வந்து ஈயும் யூவும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அடுத்தது வந்து ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னாலே நீங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸோ இது வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் ஆகும் வழியே அந்த டோட்டல் எனர்ஜி வந்து மாறாது, அதுதான் டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அதுதான் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. ஆஃப் ஐசோலேட்டட் சிஸ்டம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது வந்து என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னாலே இப்போ ஒரு என்னென்னா இந்த சிஸ்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலிண்டர் பிஸ்டன்ன்ற வந்து வேர்டெலாம் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து ஒரு சிலிண்டர்னால்
இதில் வந்து நீங்கள் ஒரு கேஸோ இல்லை ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பிஸ்டன். நீங்கள் வந்து இப்போ சிரிஞ்சி ஞாபகம் வச்சுக்கலாம், ஊசி போடுறாங்க இல்லையா, அந்த சிரிஞ்சி கூட ஞாபகம் வச்சுங்க. இப்போ அதனோட ஒரு டிப் வந்து அந்த நீடில் மாற்ற இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு அமைப்பு தான் இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் இப்போ நம்ம வந்து ஹீட் அப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு கேஸ் இருக்குது. கேஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த பிஸ்டனை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ ஹீட் பண்ணினா நம்ம கேஸ் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும், விரிவடையும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா டெல்டா வி வால்யூம், அதாவது விரிவடையும் போது இந்த பிஸ்டன் வந்து மேலே மூவ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம சிஸ்டத்துக்கு வந்து ஹீட்டை கொடுக்குறோம், ஹீட்டை வந்து சப்ளை பண்ணுறோம். அந்த சப்ளை பண்ண ஹீட்டு ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து என்னவா மாற்றுதுன்னா ஒர்க்காக மாற்றுது, வேலையாக மாற்றுது. ஸோ இப்போ வந்து இது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஏன்னா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. சிஸ்டம் தான் வந்து என்ன பண்ணுது, பிஸ்டன் வந்து மேலே தள்ளுது, வேலை செய்யுது. அப்போ ஒர்க் டன் செய்யப்பட்ட வேலை, அதாவது இது அமைப்பால் செய்யப்பட்ட வேலை, அமைப்பு வந்து இப்போ வேலை செய்யுது. இதே பிஸ்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம், கம்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அமைப்பின் மீது நம்ம வேலை செய்கிறோம். ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், ஒர்க் டன் பை த சிஸ்டம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. டெல்டா இ ஈக்குவல் டு ஸோ இப்போ ஒர்க் டன் பை த சிஸ்டம், சிஸ்டத்தால் செய்யப்பட்ட வேலை அப்படின்னா அப்போ செய்யப்பட்ட வேலை வந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிடணும். அதுதான் இங்கே நடந்திருக்குது. டெல்டா இ ஈக்குவல் டு கியூ மைனஸ் டபிள்யூ, வேறு எதுவும் கிடையாது. சிம்பிளானது ஒரு இது. ஸோ வந்து எவ்வளோ எனர்ஜி வந்து உறிஞ்சுதோ அந்த உறிஞ்சப்பட்ட ஹீட் எனர்ஜி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குவான்டிட்டி ஒரு குறிப்பிட்ட கலோரி வந்து நம்ம வந்து வெப்பாட்டில் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கியூன்னு சொல்கிறோம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஹீட் எனர்ஜி வந்து கொடுத்த எனர்ஜி வந்து கியூ அமௌண்ட் வந்து எனர்ஜியை வந்து நம்ம கொடுக்குறோம். ஆனால் அதுக்கு மொத்த அமௌண்ட்டையும் உறிஞ்சப்பட்ட எனர்ஜி எல்லாத்தையும் வந்து அது ஒர்க்காக மாற்றலை, ஒர்க் டனாக மாற்றலை, வேலையாக மாற்றலை. அப்போ அது மாத்திர வரைக்கும் அது என்ன பண்ணுறோம், கியூ மைனஸ் டபிள்யூ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மீதி இருக்கலாம். ஸோ அந்த மீதி தான் என்ன சொல்கிறோம், நம்ம இன்டர்னல் எனர்ஜி. சரிங்களா? ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்லாம் வந்து நம்ம இதில் வந்து நிறைய விஷயம் கொடுத்துருக்குறோம். ஆனால் வந்து அது மேஜரு எல்லாத்துக்கும் பொருந்தும். இதில் வந்து இடையில கட் பண்ண முடியாதுன்றதெல்லாம் ஃபுல்லாக வந்து போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லாம் தெர்மோடைனமிக்ஸ்னாலே சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டெல்டா இ ஈக்குவல் டு கியூ மைனஸ் டபிள்யூ இல்லைனா கியூ ப்ளஸ் டபிள்யூ. கியூ ப்ளஸ் டபிள்யூனா வந்து அமைப்பின் மீது நம்ம வேலை செய்யணும்னு அர்த்தம். சரிங்களா? அது வந்து ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். இதுவே வந்து கியூ மைனஸ்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம். இதில் இப்போ ஒர்க் டன் பை த சிஸ்டம். சரிங்களா? ஸோ இங்கே டபிள்யூன்றது வந்து ஆக்சுவலாக என்னது, இங்கே வேலை அதனால தான் இங்கே சைன் வந்து நம்ம மைனஸ் சைன் வந்து போட்டிருக்கிறோம், வேறு எதுவும் இல்லை. இந்த ஒர்க்கை வந்து நான் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி டெல்டா வி, அதாவது வந்து ப்ரெஷர் என்னது வால்யூமில் சேஞ்ச், இதுதான். ஸோ வந்து என்னென்னா வேலை, செய்யப்பட்ட வேலை. ஸோ வந்து என்னென்னா இப்போ ஒர்க் டன் வந்து எதுக்கு சமம்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஈக்குவல் டு செய்யப்பட்ட எந்த அளவுக்கு வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ப்ரெஷர் என்ன, ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அதால் செய்யப்பட்ட வேலையோட அளவு வந்து நமக்கு கிடைக்கும். வேறு எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளானது. பி டெல்டா வி, பிடிவி அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவோம் நம்ம. ஸோ வந்து பி டெல்டா வின்றது வந்து அந்த ஃபைனிட் இது வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் வந்து மென்ஷன் பண்ணுறோம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதில் என்னென்னா அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், வேறு எதுவும் கிடையாது. கியூ மைனஸ் டபிள்யூன்னு போட்டோம் இல்லையா, அந்த மைனஸ் டபிள்யூ பதிலாக என்ன பண்ணுறோம், இங்கே மைனஸ் பி இன்ட்டு டெல்டா வின்னு போட்டிருக்கிறோம். ஸோ வந்து இதில் ஃபஸ்ட் லாவோட அனதர் டெஃபினிஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஃபஸ்ட் லாவை பொறுத்த வரைக்கும் டோட்டல் எனர்ஜி, இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. டோட்டல் எனர்ஜி ஆஃப் எ சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வேறு எதுவுமே வந்து நீங்கள் அதேமாதிரி வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து இது பேஸ் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் லாவோட ஒரு இது தான், இது ரிசல்ட் மாதிரி கூட. இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ பர்ஃபெக்சுவல் மோஷன் மிஷின். ஸோ அதாவது வந்து ஒரு ஆய்வே இல்லாத 100% வந்து வேலையாக மாற்றக்கூடிய, கொடுக்குற ஆற்றலை வந்து எடுத்துக்கிட்டு 100% வேலையாக மாற்றக்கூடிய ஒரு மிஷின் வந்து இல்லை. அதுதான், வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட். அப்படி ஒரு மிஷினை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியாதுன்னு தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க, வேறு எதுவும் கிடையாது. அண்ட் தட் கேன் ப்ரொடியூஸ் ஒர்க் வித்தவுட் ஸ்பெண்டிங் எனர்ஜி ஆன் இட். நம்ம ஏதோ வந்து அடிஷ்னலாக எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100% வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க அவங்க. ஸோ இதில் இந்த கியூ ப்ளஸ் அப்படின்னா ஹீட் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம், சப்ளை பண்ணியிருக்கிறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் கியூன்னு போட்டிருக்கிறோம். கியூ மைனஸ் டபிள்யூ, கியூ வந்து பாசிட்டிவ் சைன். காரணம் என்னென்னா ஹீட் வந்து சப்ளை பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து கியூவோட சைன் வந்து மைனஸ் வந்ததுன்னா ஹீட் இஸ் லாஸ்ட் பை த சிஸ்டம்.
அதே மாதிரி வந்து W இஸ் வந்து W பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். இதே வந்து W வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைன் இருந்ததுன்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஓகே, கரெக்டு தான். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் வெப்பஇயக்கங்களோட முதல் விதி. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா விதியும் வந்து இதில் எழுதியிருக்கணும். இதுனா இதில் ஒர்க் டன் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் கொடுத்துருக்கிறதால ப்ளஸ் சைன் வந்து போட்டிருப்பேன். வேறு எதுவும் கிடையாது. அமைப்பின் மீது செய்யப்பட்ட வேலை. மொத்தத்தில் வந்து ஃபஸ்ட்லாம் எடுத்தது வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. சரிங்களா, தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுதுனாலே ஒரு வேலை செஞ்சுருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா. ஸோ வந்து என்னென்னா இதை இப்படி சொல்லுவாங்க. அதாவது இப்போ யூன்றது வந்து அதாவது வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிற இன்டர்னல் எனர்ஜி அது வந்து எதுக்கு சமம் அப்படின்னு பார்க்கும்போது U2 ஈக்குவல் டு டெல்டா U ப்ளஸ்ஸு என்ன வரும், U1 வரும். சரிங்களா. ஸோ அந்த டெல்டா யூக்கு பதிலாக தான் என்ன பண்ணுறோம், நம்ம Q ப்ளஸ் டபிள்யூன்னு நம்ம போடுறோம், வேறு எதுவும் கிடையாது. டெல்டா யூக்கு பதிலாக Q ப்ளஸ் டபிள்யூ. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து எவ்வளோ எனர்ஜி இருந்தது, சரிங்களா. ஸோ வந்து அதுதான் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணிச்சு, அதால் செய்யப்பட்ட வேலை. ஸோ அது எல்லாமே எதுக்கு சமம்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து சமம், U2க்கு வந்து சமம். ஸோ அதனோட அந்த நிகர வேல்யூ தான் வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா U2. அதாவது இறுதி நிலையில், அதாவது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிற இன்டர்னல் எனர்ஜி. ஸோ வந்து உங்களுக்கு வெப்பஇயக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக நடத்துகிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதில் எப்படி ஸ்கிப் பண்ணி வேகமாக சொல்கிறதுன்னு வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வேகமாக போகலாம். ஸோ இப்போ வெப்பஇயக்கங்களோட முதல் விதி இதை படித்து பாருங்கள். சரிங்களா. ஸோ வந்து என்னென்னா எப்பொழுதெல்லாம் ஒரு ஆற்றலின் ஒரு குறிப்பிட்ட வகை மறைகிறதோ அதற்கு சமமான அளவுள்ள மற்றொரு வகையான ஆற்றல் கண்டிப்பாக உருவாகும். அதாவது வந்து என்னென்னா ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து டிஸப்பியர் ஆகும்போது அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அதுவும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து வரும் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்லாம் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து இதுதான். ஸோ வந்து என்னென்னா சிஸ்டம் சரௌண்டிங்ஸ் டோட்டல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். இது வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப், அதாவது ஆற்றலை ஆக்கழிக்க முடியாது, ஆற்றல் அழிவின்மை விதி. இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட ஸ்டேட்மெண்ட்டு தான். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸோ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து என்னென்னா வந்து தனிச்சையாக நடக்கக்கூடியது, வேறு எதுவும் கிடையாது. ஸ்பான்டேனியஸ்ன்றது வந்து தானாக நடக்கக்கூடியது. நான் ஸ்பான்டேனியஸ்னால் வந்து தானாக நடக்காது. சரிங்களா. ஸோ வந்து அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு கிளிஃப்லேருந்து கிளிஃப் ஜம்பிங், அதாவது ஒரு பாறையிலேருந்து கீழே குதிக்கிறது, இல்லை வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பான்டேனியஸ் தானாக நடக்கும். சரிங்களா. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மவுண்டைன் கிளிம்பிங், இது ஆக்சுவலாக இது அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாறையிலேருந்து குதிக்கிறது கிளிஃப் ஜம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இட் ரெக்வயர்ட். சரிங்களா. ஸோ வந்து இது வந்து ஸ்பான்டேனியஸ் தானே நடக்கிறது. ஆனால் வந்து மவுண்டன் கிளைம்பிங் வந்து ரெக்வயர்ட் எனர்ஜி. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணிட்டான், ரெண்டுத்தையும் வந்து எக்ஸாம்பிள்னு சொல்லி கொடுத்துருக்குறான். ஆனால் இது வந்து அது நான் ஸ்பான்டேனியஸ். நம்ம எனர்ஜி கொடுத்து தான் வந்து என்ன பண்ணோம், கொடுத்தா தான் நடக்கும், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அடுத்தது ஹீட்டு ஃப்ளோ வருது. இதை நம்ம பேசியிருக்கோம். ஹீட்டு கேஸ் ஃப்ளோ வருது எல்லாமே வந்து இது வந்து நம்ம ஒரு படத்தில் கூட பார்ப்போம். இது வந்து என்னன்னா ஸ்பான்டேனியஸ். ஸோ சரிங்களா. ஸோ வந்து ஆனால் இது தானாக நடக்கும். இது வந்து பதினொன்று ரெக்வயர்ட் எனர்ஜி. நம்ம வந்து ஆற்றல் கொடுத்து மேலே ஏறுறது வந்து நம்மளாக கஷ்டப்பட்டு ஏறி ஆகணும். இப்போ ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும். ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இப்போ 200 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இன்னொன்று வந்து 100 இருக்குது. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். 200லேருந்து 100க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகும். ஸ்பான்டேனியஸ் தானாக நடக்கிறது. ஆனால் இப்போ 150 ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதை வந்து இந்த ரிவர்ஸில் வந்து மாற்ற முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து 100 டிகிரி செல்சியஸ் ஒரு சிஸ்டம் இருக்குது, இன்னொரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இல்லை 50 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா இப்போ 50லேருந்து ஹீட்டை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100க்கு வந்து கொடுக்க முடியாது. இதுக்கு வந்து ரெக்வயர்டு ஒர்க். இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது இல்லையா, ஃப்ரிட்ஜ் இருக்குது இல்லையா, அங்கே வந்து இதான் நடக்குது. என்னென்னா வந்து லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சருக்கு வந்து ஹீட்டு ஃப்ளோ ஆகும். ஆனால் இட் ரெக்வயர்டு ஒர்க்கு.
ஸோ அது வந்து ஸ்பான்டேனியஸ், தானாக நடக்கிறது கிடையாது, நான் ஸ்பான்டேனியஸ். நம்ம வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் ஒர்க் வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து கரண்ட்டு, கம்ப்ரெசர், அப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து கேஸ் எக்ஸ்பென்ஷன், இது மாதிரி வந்து பல ப்ராசஸ் நடத்தி தான் ஃப்ரிட்ஜு வந்து நான் அது ஹை டெம்பரேச்சர், அதாவது லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சருக்கு வந்து ஹீட்டு ஃப்ளோ ஆகும், வெப்பம் வந்து பார்த்தோன்னா வந்து ஃப்ளோ ஆகும். ரிவர்ஸில் போகும் எங்கே மட்டும்னா ரெஃப்ரிஜிரேட்டரில். சரிங்களா? ஸோ இதுவே வந்து ஹீட் என்ஜின், வெப்ப இயந்திரத்தில் வந்து வேறு மாதிரி நடக்கும். ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு போகும். இப்போ கேஸ் ஃப்ளோவும் அதே தான். இப்போ வந்து 2 பால் மாதிரி இருக்குது, பல்ப் மாதிரி இருக்குது, இதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு பல்ப் ஃபுல்லாக காற்று இருக்குது, இங்கே வந்து வேக்கமாக இருக்குது. இப்போ இதை லைட்டாக ஓப்பன் பண்ணால் போதும், ஸ்பான்டேனியஸ், அதாவது வந்து தனிச்சையாகவே என்ன ஆகிடும், இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த பல்புக்கு வந்து போயிடும், தானாகவே போயிடும். ஆனால் இப்போ ஒரு பல்பில் இருக்கிற ஏர் மட்டும் தானாக இன்னொரு பல்பில் போய்ட்டு அடைக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அப்போ அது நான் ஸ்பான்டேனியஸ். ஸோ இதுதான் ஸ்பான்டேனியஸுக்கும் நான் ஸ்பான்டேனியஸுக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் வந்து புரிஞ்சினாலே போதும். தனிச்சையாக நடக்கக்கூடியதெல்லாம் ஸ்பான்டேனியஸ். ஒரு மலை உச்சியிலேருந்து கீழே வந்து அருவி கொட்டுறது வந்து ஸ்பான்டேனியஸ், தானாக நடக்கும். ஒரு பாறையிலேருந்து நீ கீழே குதிக்கிறதுனா பெருசாக எந்த வேலையும் செய்ய தேவை, குச்சாலே போதும். சரிங்களா? ஸோ ஆனால் அந்த குதிக்கிறது கூட வந்து கணக்கில் வந்து நம்ம வைக்காமல் சொன்னால் தான் அது ஸ்பான்டேனியஸ் என்ன கேட்டோம்னா. ஸோ இதுவே நான் ஸ்பான்டேனியஸ்ன்றது. சரிங்களா? ஸோ வந்து என்னென்னா இட் ரெக்யர் ஒர்க்கு, இல்லை எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தோன்னா வந்து எக்ஸ்டர்னல் வந்து பார்த்தோன்னா ஹெல்ப்பு தேவை. அப்படி எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பு தேவைப்பட்டு அதன் மூலமாக ஒரு ஒர்க் நடக்குது, அது வந்து அது நான் ஸ்பான்டேனியஸ். அடுத்தது என்ட்ரோபி. என்ட்ரோபினாலே நமக்கு நல்லா தெரியும். ஸோ வந்து என்னென்னா இட் இஸ் ஏ மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா ஸோ வந்து ஒழுங்கற்ற தன்மையின் ஒரு அளவீடு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ட்ரோபின்றது ஒழுங்கற்ற, அதாவது வந்து மெஷர் ஆஃப் டிஸார்டர்னஸ். ஸோ என்ட்ரோபி இஸ் ஏ தெர்மோடைனமிக் ஸ்டேட் குவான்டிட்டி. ஸோ அது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷனு. ஸோ தட் இஸ் ஏ மெஷர் ஆஃப் த ரேண்டம்னஸ் ஆர் டிஸார்டர் ஆஃப் த மாலிகுல்ஸ் ஆஃப் த சிஸ்டம். சரிங்களா? ஸோ வந்து என்ட்ரோபி இப்போ என்னென்னா என்ட்ரோபி சேஞ்ச் டெல்டா எஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இப்போ இந்த மாலிகுல் இருக்குது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மாலிகுல்னு வச்சிங்கன்னா இப்போ NO. சரிங்களா? NO இல்லை CO ஏதோ ஒரு மாலிகுல் நீங்கள் வந்து எது வேணாலும் வச்சுங்க, இமேஜின் பண்ணிங்க. இது எல்லாம் ஆர்டராக இருக்குது பாருங்கள். இப்போ மேலே இருக்குது N, கீழே இருக்குது Oன்னு வச்சுங்க, NO இல்லை COன்னு வச்சுங்க. மேலே இருக்குது C, கீழே இருக்கிறது ஆக்சிஜன் அப்படின்னா CO. மேலே C இருக்குது, கீழே O இருக்குது, எல்லாம் ஒரே ஆர்டராக இருக்குது. சரிங்களா? ஸோ ஹைலி ஆர்டர்டு. ஆனால் இது என்ன ஆகுது, இது வந்து டிஸார்டராக மாறுறது வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். சரிங்களா? இயற்கையில் நடக்கிற எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்டேனியஸு அண்ட் இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபி, அதாவது என்ட்ரோபி வந்து உயர்த்தும். இப்போ இது பாருங்கள், வந்து மேலே ஆக்சிஜன் இருக்குது, கீழே கார்பன் இருக்குது, மேலே கார்பன் இருக்குது, கீழே ஆக்சிஜன் இருக்குது, மாறி இருக்குது. ரேண்டம்னஸ், டிஸார்டர்னஸ், ஒழுங்கற்ற தன்மை வந்து பார்த்தோன்னா அதிகரிச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து மோஸ்ட் ப்ராபபிள், அதுதான் முக்கியமானது. ஸோ அப்போ என்ட்ரோபி வந்து அதிகமாகுது. சரிங்களா? ஸ்டேட் ஏன்றது வந்து ஹைலி ஆர்டர்டு, லோ என்ட்ரோபி அண்ட் லெஸ் ப்ராபபிலிட்டி. ஆனால் ஸ்டேட் பின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து இப்படி தான் இருக்கும், அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ப்ராபபிலிட்டி தான் அதிகம், ஆர்டராக வந்து எதுவும் போயிட்டு நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு குறைவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த செகண்ட் லா. ஸோ இது அடுத்து வந்து செகண்ட் லாக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் லா வந்து போதும் இவ்வளோ தான். சரிங்களா? ஃபஸ்ட் லா பற்றி ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். இப்போ இவன் வந்து அந்த என்ட்ரோபின்றது வந்து செகண்ட் லா தான். சரிங்களா? ஸோ வந்து இதில் செகண்ட் லா வந்து என்ன சொல்லுதுன்னா, செகண்ட் லாக்கு வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ வந்து இந்த ஃபஸ்ட் லா முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் லான்னு ஏன் ஒன்று தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஒன் கைண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் எனர்ஜியாக மாற்ற முடியும். வந்து சிம்பிளாக எல்லாம் சொல்லியிருக்கோம். ஹீட்டு வந்து பார்த்தோன்னா அதாவது எந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோவை பற்றியே சொல்லாது. அது டைரக்ஷன், அதாவது வந்து ஃபஸ்ட் லா வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனையும் வந்து சொல்லாது. இதுலேருந்து இப்படி தான் போவோம், இதுலேருந்து இப்படி தான் போவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எந்த ஒரு கண்டிஷனும் இருக்காது ஃபஸ்ட் லாவுக்கு. வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு ஃப்ளோ ஆகுது, வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் டன்னு, இது மாதிரி வந்து விஷயம் மட்டும்தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட் லாவில். இது நம்ம ஏன்னா ஃபஸ்ட் லாவை பற்றி ஃபுல்லாகவும் நம்ம பண்ணல, ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் எலமெண்டரி ஐடியா, பேசிக் ஐடியா மட்டும்தான் அலைடு கெமிஸ்ட்ரிக்கு வந்து இருக்குது. ஸோ வந்து என்னென்னா ஃபுல் டிஸ்கஷன் பண்ணும்போது தான் இந்த செகண்ட் லாவே உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக புரியும். சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ வந்து செகண்ட் லாவோட தேவை ஏன் வந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் லா படி அதில் என்ன வேணாலும் வந்து பாசிபிள், எந்த டைரக்ஷன் வேணாலும் பாசிபிள், அதுதான் ஃபஸ்ட் லா.
சரிங்களா. செகண்ட் லான்றது சரிங்களா வந்து என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லா படி இப்போ வந்து ஐஸ் கட்டியே இன்னும் கூலாக்கி அதிலிருந்து அதாவது வந்து நம்ம கோல்டர் சைடு, அதாவது குளிர்வான இடத்துல இருந்து வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண முடியும், அதில் இருக்கிற ஹீட்டை எடுத்து வந்து அதை விட ஹாட்டாக இருக்கிறத இன்னும் ஹீட் ஆக்க முடியும். இப்போ ஐஸை இன்னும் கூல் பண்ணி மைனஸ் டெம்பரேச்சருக்கு எடுத்து போயிட்டு இந்த பக்கம் வந்து வாட்டர் பாயில் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் லா படி வந்து பார்த்தோன்னா வந்து அது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஆனால் செகண்ட் லா படி வந்து அது கிடையாது. ஸோ அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் வந்து செகண்ட் லா. ஸோ வந்து இப்போ ஒரு வந்து என்னென்னா, செகண்ட் லா பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து என்னென்னா மேக்ஸிமம் நேச்சுரல் ப்ராசஸ் அண்ட் தென் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் இதை தான் வந்து மெயினாக வந்து பேசியிருக்கோம். ஸோ வந்து செகண்ட் லான்றதே வந்து இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபி. ஏன்னா வந்து ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபி தான். நீங்கள் வந்து எல்லா ப்ராசஸுமே நேச்சுரலாக நடக்கிறது எல்லாமே வந்து என்னென்னா ரேண்டம்னஸ், இந்த உலகத்தோட ஒழுங்கற்ற தன்மை அதிகரித்து கொண்டே போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து என்ட்ரோபி வந்து அதிகமாகினே இருக்குது. ஸோ வந்து இந்த செகண்ட் லா வந்து இது என்னென்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ whenever a spontaneous process take place it is accompanied, அதாவது வந்து அது எதனால் நடக்குதுன்னு அதாவது என்னென்னா அக்கம்பனினா நடக்கிறது தான், வேறு எதுவும் கிடையாது. பை அண்ட் இன்க்ரீஸ் இன் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ இந்த யூனிவர்ஸோட டோட்டல் மொத்த ஆற்றல் அதிகரித்து கொண்டே போகிறது. அதுதான். ஸோ இங்கே யூனிவர்ஸ்ன்றது என்னது, சிஸ்டம் சரௌண்டிங்ஸ் இதுதான் வந்து பேசுகிறோம். இப்போ யூனிவர்ஸ் ஈக்குவல் டு சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங். நீங்கள் ஒரு சிஸ்டம் வந்து தனியாக கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சிஸ்டம் சொல்கிறோம். ஒரு பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸை நம்ம அண்டர் கன்சிடரேஷன் அதை தான் நம்ம சொல்கிறோம் சிஸ்டம். ரிமைனிங் பார்ட் எல்லாமே வந்து யூனிவர்ஸ். ஸோ இப்போ சிஸ்டத்துலேருந்து ஹீட் எனர்ஜி வெளியே போச்சா சரௌண்டிங்ஸ் தான் போய் ஆகணும். சரிங்களா. இது வந்து ஆக்சுவலி வந்து இது வந்து ஈக்குவல் டு ரிவர்சிபிள் ப்ராசஸுக்கு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து என்ட்ரோபி ஆஃப் த யூனிவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் வந்து என்னது செகண்ட் லா. ஸோ இதில் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ சாலிட் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடாக மாறுது அப்படின்னா சாலிடுன்றது வந்து அந்த மாலிகுல் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும், ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்கும். சரிங்களா. ஸோ ஆனால் வந்து லிக்விடில் அப்படி கிடையாது. ஸோ அங்கே இங்கே ரேண்டம்னஸாக, அதாவது வந்து அது தாறுமாறாக அலைய முடியும். ஸோ இந்த மாலிகுலுக்கு வந்து ஃப்ரீ டு மூவ் இருக்கும். சரிங்களா. ஸோ அதை விட கேஸ் ஸ்டேட், அதை இப்போ நீர் சாலிடாக ஐஸ் இருக்கும்போது வாட்டர் மாலிகுலாம் ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்கும். சரிங்களா. கிறிஸ்டலில் இருக்கும்போது அதுவே லிக்விடாக மாறும்போது அது மூவ்மெண்ட்டு பாசிபிள். கேஸஸாக மாறும்போது ஸோ நிறைய ரேண்டம்னஸ் மோஷன் பாசிபிள். ஸோ அப்போ வந்து என்ட்ரோபி வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா வந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்து அதிகம், அதாவது வந்து என்ட்ரோபி அதாவது லோயர் என்ட்ரோப்பியில் இருக்கும். சரிங்களா. ஸோ குறைவான என்ட்ரோபி. ஸோ அதுவே வந்து அதாவது என்னது ஹைலி ஆர்டர்டு. சரிங்களா. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்னா லெஸ் டிஸார்டர்ட். சரிங்களா. ஸோ அதுதான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மோர் டிஸார்டர். ஏன்னா டிஸார்டர்னஸ் தான் வந்து என்ட்ரோபின்றதெல்லாம் அவங்க அதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ மோர் ஆர்டர்னு சொல்லலாம். அப்படி அதுக்கு பதிலாக சொல்லியிருக்காங்க லெஸ் டிஸார்டர்ட். சரிங்களா. ஸோ வந்து ஒழுங்கற்ற தன்மை வந்து இங்கே குறைவாக இருக்குது. சரிங்களா. ஸோ வந்து சாலிட் ஸ்டேட்டில் லிக்விட் ஸ்டேட்டில் பொறுத்த வரைக்கும் ஒழுங்கற்ற தன்மை அதிகமாகுது. சரிங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு என்ட்ரோபி அப்படின்னாலே ஒழுங்கற்ற தன்மைன்னு ஒரு அளவீடு அப்படின்றத வந்து நான் வச்சுங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி. இதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முகவில் உள்ள வெந்நீர் சிறிது நேரத்தில் சூழலுக்கு வெப்ப ஆற்றலை இழந்து குளிர்ச்சி அடைகிறது தானா. அதாவது என்னென்னா ஒரு பீக்கரில் நீங்கள் ஹாட் வாட்டர் வந்து வைக்கிறீங்க. சரிங்களா. ஸோ அப்போ வச்சாலே ஹாட் வாட்டர்னு ஆகிடும். அதனோட ஹீட் எனர்ஜி வந்து சரௌண்டிங்ஸுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ அதுதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ சரௌண்டிங்ஸில் இருக்கிற அதாவது இது வந்து ஹாட் வாட்டர் இருக்குது, அதில் இருக்கிற எனர்ஜியை எடுத்துக்கிட்டு இது இன்னும் ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா. அடுத்தது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சோடியம் ஹைட்ராக்சைடு ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது சோடியம் குளோரைடும் நீரும் உருவாகுது. இது வந்து ஸ்பான்டேனியஸ். சரிங்களா. ஸோ வந்து என்னென்னா ஸோ இந்த வினையில் வந்து அதே மாதிரி வந்து அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், வெப்பம் வந்து வெளியேறுது, வெப்பம் உமிழ் வினையுது. இதெல்லாம் என்னென்னா தானாக நடக்கும். அதுதான் முக்கியமானது. இது வந்து அதே சமயத்தில் என்னது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இப்போ NaClயும் வாட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்ஸில் எடுத்து போயிட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு HClலாம் மாற்ற முடியாது. ஹைட்ரோகுளோரிக் அமிலமாகவும் சோடியம் ஹைட்ராக்சைடும் மாற்ற முடியாது. இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். சரிங்களா. ஸோ அதே சமயத்தில் என்னது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் இது. சரிங்களா. ஸ்பான்டேனியஸ் தானாக நடக்கும். ஸோ என்ட்ரோபி
என்ட்ரோபின்றது வந்து இதுதான். ஸோ என்னன்னா என்ட்ரோபி என்பது ஒரு அமைப்பின் மூலக்கூறுகளின் ஒழுங்கற்ற தன்மையை அளவிடும் வெப்ப இயக்கவியல் நிலைச்சார்பு, வேறு எதுவும் கிடையாது. ஸோ வந்து இது வந்து ஒரு தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதை வச்சு நம்ம சொல்கிறோம் என்ட்ரோபிக்கான கூற்று இதுதான். அது திரும்ப அதே தான் இருக்கும். வாயுக்கள் விரிவடையும் விரிவடைதல் போன்ற மீளா செயல்முறைகளுக்கு ஸோ வந்து டோட்டல் என்ட்ரோபி ஆஃப் த யூனிவர்ஸ், அதாவது ரிவர்சிபிள் ப்ராசஸ்னாலே இது அதிகமாகும். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சிபிளாக இருந்தால் ஈக்குவல் டு இருக்கும். ஸோ வந்து என்னென்னா அதாவது வந்து டோட்டல் என்ட்ரோபி டெல்டா எஸ் மொத்தம் ஈக்குவல் டு டெல்டா எஸ் அமைப்பு ப்ளஸ்ஸு டெல்டா எஸ் சூழல்னு இருக்கும். ஆனால் இதுவே வந்து என்னது ரிவர்சிபிள் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் என்ட்ரோபி இன்க்ரீஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதான் தெரியும் பனிக்கட்டி உருகுதல் போன்ற மீள் செயல்முறைகளுக்கு அமைப்போட என்ட்ரோபி சேஞ்ச் என்ன இருக்குதோ அதுக்கு நெகட்டிவில் இருக்கும். ஸோ அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 0, சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து 0. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று. சரிங்களா? கிளாசியஸ் கூற்று. ஸோ அது ஆக்சுவலாக வந்துட்டு கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாமல் குளிர்ந்த வெப்ப மூலத்திலிருந்து சூடான வெப்ப மூலத்திற்கு வெப்பத்தை மாற்ற இயலாது. இதுதான் இப்போ ஃப்ரிட்ஜு சொன்னோம் இல்லையா, ரெஃப்ரிஜிரேட்டரு. ஸோ அங்கே வந்து இதுதான் நடக்குது. ஆனால் அதாவது என்னது குளிர்ந்த வெப்பநிலை மூலத்திலேருந்து சூடான வெப்பநிலை மூலத்துக்கு வெப்பத்தை வந்து மாற்றுது. அப்போ தானே ஃப்ரிட்ஜு கூல் ஆகும். அப்போ ஆனால் வந்து இது தானாக நடக்காது. ஸோ என்ன பண்ணணும், வந்து எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து கம்ப்ரெசர் மோட்டார் இதெல்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஃப்ரிட்ஜில் வந்து என்ன நடக்குதுன்னு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் வச்சுங்க. ஸோ வந்து கிளாசியஸ் கூற்று ஸ்டேட்மெண்ட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து கெல்வின் பிளாங்க்கு. ஸோ இதெல்லாம் இதே தான் திரும்ப வந்து அதாவது இது என்னென்னா 100% வந்து ஒரு எனர்ஜி வந்து இன்னொரு எனர்ஜியை மாற்ற முடியாது. ஸோ இல்லைனா வந்து ஒரு எனர்ஜி வச்சு அதை வந்து வேலையை 100% வந்து மாற்ற முடியாது. அதுதான் வந்து கெல்வின் பிளாங்கோட ஸ்டேட்மெண்ட்டு. சரிங்களா? ஸோ வந்து அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இதே தான் என்ட்ரோபின்றது வந்து ஒழுங்கற்ற தன்மை. இது என்னென்னா அது அங்கே இதுவாக பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடுவையில் வந்து சாலிடு, லிக்விடு, கேஸ், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் என்னென்னா இதில் செகண்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் கார்னாட் என்ஜின் வந்து ஒரு இமேஜினரி என்ஜின் இருக்கும். ஸோ அது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸில் ரிவர்சிபிள் ஸ்டெப்ஸ் எல்லாமே 4 ஸ்டெப்பு நடக்கும். சரிங்களா? ஸோ வந்து அதில் என்னென்னா ஐசோதெர்மல் எக்ஸ்பென்ஷன், ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன், அடியாபெட்டிக் எக்ஸ்பென்ஷன், அடியாபெட்டிக் கம்ப்ரெஷன் சொல்லிட்டு 4 ஸ்டேஜ் வந்து இருக்குது. அது வந்து நம்ம வந்து இங்கே பார்க்கல. ஏன்னா அது கொஞ்சம் என்னென்னா அது தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் அது வந்து தனி வீடியோவாக பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு என்னென்னா எஃபிஷியன்சி திறன் இதுக்கான ஈக்குவேஷன் கேட்பாங்க. அது நீங்கள் எக்ஸாமில் கரெக்டாக எழுதுங்க. செய்யப்பட்ட வேலை பை உறிஞ்சப்பட்ட வெப்பம், அவ்வளோதான். W/Q அப்படின்னு இருக்கும். அந்த உறிஞ்சப்பட்ட வெப்பமே வந்து என்ன சொல்லணும்னா Q2ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ W/Q2 அப்படின்றது தான் வந்து அது ஆக்சுவலாக வந்து என்ட்ரோபியும் அதுதான், வேறு எதுவும் கிடையாது. என்ட்ரோபிக்கான ஈக்குவேஷன் தான் இவங்க வந்து திறன் கொடுத்துருக்குறாங்க. திறன் ஈக்குவல் செய்யப்பட்ட வேலை பை உறிஞ்சப்பட்ட வெப்பம். ஸோ அப்போ அந்த நீட்டாக இருக்கு இல்லையா, இது வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபிஷியன்சியோட சிம்பிள். அது எதுக்கு சம்மன் கொடுத்துருக்குறாங்க, இது ஃபைனல் T2 மைனஸ் அது ஆக்சுவலாக என்னென்னா T2 ஹீட்டு கோல்டு, வேறு எதுவும் கிடையாது. சின்றது வந்து கோல்டுன்னு சொல்கிறோம். ஹெச்ன்றது வந்து ஹீட்டு சைட்லேருந்து கோல்டு சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து ஃப்ளோ ஆகுது. அதுதான் கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ அதுதான் இதான் ஒர்க் டன். ஸோ இது வந்து இப்போ இதனோட டிஃப்ரென்ஸாக இருக்குது இல்லையா, அந்த டெம்பரேச்சருக்கான வெப்பத்தை தான் வந்து என்ன செய்யும், வேலையாக மாற்றிருக்கோம். ஸோ அதுதான் வந்து நம்ம W/T2 இதெல்லாம் வந்து நம்ம நிறைய ஃபார்முலாவில் வந்து என்ட்ரோபி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ T2 மைனஸ் T1/T2 இன்ட்டு 100 இது வந்து எஃபிஷியன்சிக்கான ஈக்குவேஷன். அதாவது வந்து இயங்குத்திறன் சதவீதம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ட்ரோபியோட யூனிட் என்னன்னு பார்த்துங்க. இதில் பெரிய வந்து விஷயம் கிடையாது. ஆனால் இன்னும் ஒன்று இதை வந்து ஷார்ட்டாக சொல்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து நம்ம ஏதாவது கொஞ்சமாக சொன்னால் தான் அது உங்களுக்கு புரிய வரும். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து புரியுது கஷ்டம். ஸோ ஸோ இதுதான் Q ரிவர்சிபிள்ன்றது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸில் எவ்வளோ ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணுது, அதுதான், வேறு எதுவும் கிடையாது, டிவைடட் பை டெம்பரேச்சர். ஸோ இது வந்து நம்ம டெல்டா எஸ்ஸுக்கான ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிறோம், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் நம்ம எதுவும் பண்ணல. ஆனால் பொதுவாக டெல்டா எஸ் 0 விட அதிகமாக இருந்தால் இன்க்ரீஸ் இன் ரேண்டம்னஸ், ஹீட் இஸ் அப்சர்வ்டு, ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ரேண்டம்னஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மீன் பண்ணிக்க வேண்டியதான்.
அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்டா எஸ் வந்து 0 விட குறைவாக இருக்குது மைனஸ் வேல்யூவில் இருந்தால் டிக்ரீஸ் இன் ரேண்டம்னஸ் ஹீட் இஸ் எவால்வ்டு. சரிங்களா? ஸோ வந்து என்னென்னா இதில் நம்ம சில விஷயம்லாம் வந்து நம்ம நோட் பண்ணணும். என்னென்னா வந்து இந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணிச்சு. இந்த ஃபார்முலா உங்களுக்கு அலைடுக்கு உங்களுக்கு தேவையே கிடையாது. இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் இது ஸ்கிப் பண்ணிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ வந்து என்னென்னா என்ட்ரோபி க்ரைட்டீரியா. ஸோ வந்து என்ட்ரோபி க்ரைட்டீரியா அதாவது ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கணும்னா என்ட்ரோபியோட மதிப்பு வந்து என்னவாக இருக்கணும், அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளாக வந்து என்ட்ரோபி வந்து அதிகமாக இருக்கணும், அதுதான், வேறு எதுவும் கிடையாது. எந்த ஒரு ப்ராசஸும் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸுக்கு எப்போவுமே என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதை மட்டும் நான் வச்சுங்க. இதில் என்ன கொடுத்துருந்தாலும் அதுதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் என்ஜின். ஸோ இந்த ஹீட் என்ஜின்றது வந்து இதுவுமே உங்களுக்கு அதிகமாக நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஹீட் என்ஜின் அதான் ஆக்சுவலாக உங்களுக்கு கார்னாட் என்ஜின் ஒன்று இருக்குது. ஹீட் என்ஜின்றது என்னென்னா எ மிஷின் விச் கேன் டூ ஒர்க் பை யூஸிங் ஹீட் that flows out spontaneously from a high temperature source to a low temperature sink is called a heat engine. இது வந்து என்னென்னா இந்த டெஃபினேஷன் வந்து பார்த்துங்க. ஸோ இதனோட மீனிங் என்னென்னா ஸோ வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்கிற ஹீட் சோர்ஸில் இருந்து எப்போவுமே ஹீட் வந்து ஃப்ளோ ஆகும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர் சிங்க்கு, வெப்பத்தை கொடுக்குறது வந்து சோர்ஸ் மூலம். சரிங்களா? ஸோ வந்து வெப்பத்தை வந்து எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்கு, சரிங்களா? ஸோ வெப்ப தொட்டி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. என்னென்னா ஸோ வந்து ஒரு ஹை சோர்ஸ்லேருந்து ஹை டெம்பரேச்சர் சோர்ஸ்லேருந்து ஹீட் வந்து லோ டெம்பரேச்சர் சோர்ஸுக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. இடையில வந்து இன்ஜின் இருக்குது, ஹீட் என்ஜின் இருக்குது. ஸோ ஹீட் என்ஜின் என்ன செய்யுது, ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து வெப்பத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து வேலை செய்யுது, ஒர்க் பண்ணுது, வேலையாக மாற்றுது. சரிங்களா? அதுதான் ஒர்க் ஈக்குவல்ட்டு எவ்வளோ ஹீட்டு வந்து கொடுத்தது, ஸோ உறிஞ்சப்பட்ட வெப்பம் அப்படின்னு நான் போச்சுங்க. சரி, அப்சார்வ்டு ஹீட். சரியா? ஹீட்டு எவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா வந்து அப்சார்ப்ஷன் நடந்தது, அதில் எவ்வளோ தூரம் வேலையாக மாற்றிச்சு, எவ்வளோ ஹீட்டை வந்து வேலையாக மாற்றிச்சு, மீதி ஹீட் வந்து இன்னொன்று லோ டெம்பரேச்சர் ஹீட் சிங்க்குக்கு வந்து கொடுத்துருச்சு. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த இன்ஜினோட வேலை. சரியா? ஹை டெம்பரேச்சர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஹீட்டை வேலையாக மாற்றுது, மீதி ஹீட்டை வந்து பார்த்தோன்னா வந்து ஹீட் சிங்க்கு வந்து கொடுத்துருது. வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான், இது கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது ஹீட் என்ஜின்றது. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி. ஸோ வந்து இது உறிஞ்சப்பட்ட எனர்ஜி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலையாக மாற்றிச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கான எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது தான் வந்து என்னென்னா கார்னாட்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவார், கார்னாட், அதாவது சாடி கார்னாட், அவர் தான் வந்து என்ன பண்ணார்னா ஒரு இன்ஜின் வந்து பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ அது பேஸ் பண்ணி வந்து என்னென்னா தெர்மோடைனமிக்கு ஒரு இன்ஜின் இருக்குது அப்படின்னா அதனுடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது தான். சரிங்களா? இதில் வந்து அந்த கார்னாட் சைக்கிளில் 4 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகும். இதை தனியாக நம்ம பார்க்கலாம். ஐசோதெர்மல் ரிவர்சிபிள் எக்ஸ்பென்ஷன், அடியாபெட்டிக் ரிவர்சிபிள் எக்ஸ்பென்ஷன், ஐசோதெர்மல் ரிவர்சிபிள் கம்ப்ரெஷன், அடியாபெட்டிக் ரிவர்சிபிள் கம்ப்ரெஷன். அவ்வளோதான் 4 ஸ்டேஜ் வந்து நடக்கும். 4 ஸ்ட்ரோக் என்ஜின் கூட இதை சொல்லுவாங்க. ஸோ இதில் எஃபிஷியன்சி ஃபார்முலானா ஸோ வந்து எஃபிஷியன்சி ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 டிவைடட் பை T2. இல்லைனா வந்து அது எவ்வளோ ஹீட் வந்து குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அப்சார்வ்டு Q2 மைனஸ் Q1 டிவைடட் பை Q2. ஸோ அந்த Q2 மைனஸ் Q1 ஈக்குவல் டு என்னது W. ஸோ அதாவது அந்த ஹீட் உறிஞ்சப்போ எவ்வளோ ஹீட் டிஃப்ரென்ஸு, அந்த டிஃப்ரென்ஸ் தான் வேலையாக மாற்றப்பட்டிருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இன்ஜினை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு Q2 மைனஸ் Q1. ஸோ வந்து அந்த உறிஞ்சப்பட்ட வெப்பம் டிஃப்ரென்ஸு Q2க்கும் Q1க்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸு தான் வேலையாக மாறி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. அதாவது என்னென்னா இந்த என்ட்ரோபி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி வேல்யூ வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக நான் ஸ்பான்டேனியஸான்றது சொல்ல முடியும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி சேஞ்சை மெஷர் பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னா இப்போ வந்து நம்ம டோட்டல் என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டத்தை வந்து மெஷர் பண்ணி ஆகணும். அப்படின்னா என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் ப்ளஸ் என்ட்ரோபி ஆஃப் த சரௌண்டிங்ஸ். என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டத்தை வந்து நம்ம கன்வீனியண்ட்டாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும், டிட்டர்மினேஷன் பண்ண முடியும். ஆனால் என்ட்ரோபி ஆஃப் த சரௌண்டிங்ஸ் அது கஷ்டம். ஸோ அதில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இன்கன்வீனியண்ட்டான ஒரு மெத்தட். சரியா? ஸோ அப்போ ஆனால் அதை கன்வீனியண்ட்டாக மாற்றுறதுக்கான ஒரு மெத்தட் தான் வந்து என்னென்னா ஃப்ரீ எனர்ஜி. 2 ஃபங்க்ஷன் இருக்குது ஃப்ரீ எனர்ஜி ஃபங்க்ஷனு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஃபங்க்ஷன், அது வந்து ஏன்னு சொல்லுவாங்க, கேப்சல், அதாவது கேபிட்டல் லெட்டர் ஏ. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி தான் வந்து G.
ஸோ இது நார்மலாக ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஜி ஃப்ரீ எனர்ஜி வெறுமனே சொன்னாலே அது வந்து ஜி தான் வந்து அர்த்தம். ஸோ ஃப்ரீ எனர்ஜினாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியா. ஸோ இட் இஸ் த எனர்ஜி அவைலபிள் ஃபார் யோர் சிஸ்டம் அட் சம் கண்டிஷன். ஆக்சுவலாக என்னென்னா இது அவைலபிள் எனர்ஜி டு டூ ஒர்க் அப்படின்னு சொல்லிடலாம் சரியா. ஸோ பை விச் த யூஸ்ஃபுல் ஒர்க்கு கேன் பி டன் சரிங்களா. ஸோ வந்து வேறு எதுவும் கிடையாது. ஸோ வந்து என்னென்னா ஃப்ரீ எனர்ஜின்றது அதுதான். ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப்லாம் இருக்கும், அதெல்லாம் வேறு. அது எல்லாம் வந்து நிறைய ஃபேக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இது நமக்கு நல்லா தெரியும் சரிங்களா. ஸோ வந்து இதில் ஸ்டேட் ஃபங்க்ஷனாலே இனிஷியல் ஃபைனல் இதை தான் கன்சிடர் பண்ணோம். ஃபைனலில் எவ்வளோ வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ, அதுதான் அது டெல்டா ஜி சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி. அது வந்து எதுக்கு சமம்னு பார்த்தீங்கன்னா ஜி ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டிஎஸ், இந்த ஃபார்முலா நான் வச்சுங்க. டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். ஸோ இது வந்து கேட்கலாம் சரியா. ஸோ வந்து என்னென்னா ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சுக்கும் என்ட்ரோபி சேஞ்சுக்கு இடையே உள்ள தொடர்பு குறிக்கும் அந்த சமன்பாடு எதுக்குன்னு கேட்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ இது வந்து டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ்ன்றது வந்து மறந்துடாதீங்க. ஸோ இதில் வந்து டிஎஸ்ன்றது வந்து ரேண்டம் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெல்டா ஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஆக்சுவலாக வந்து டி டெல்டா எஸ் வரணும், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதில் டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படின்னா அர்த்தம் டெல்டா ஹெச் வந்து 0 ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ வந்து இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அதாவது வந்து ஃப்ரீ எனர்ஜி இதை வச்சு நம்ம வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்ம அதாவது கண்டிஷன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஃப்ரீ எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா 0 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா இது நான் ஸ்பான்டேனியஸ். எப்பவுமே டெல்டா ஜி வேல்யூ பாசிட்டிவாக இருந்ததுன்னா நான் ஸ்பான்டேனியஸ், நெகட்டிவாக இருந்தால் ஸ்பான்டேனியஸ். 0க்கு சமமாக இருந்ததுன்னா ஈக்குலிபிரியத்தில் இருக்குதுன்னு அர்த்தம், அந்த சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னென்னா அந்த ஃப்ரீ எனர்ஜி கண்டிஷன்ஸ். ஸோ என்னென்னா டெல்டா ஹெச் வேல்யூ பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த சைன் இருக்கும்போது டெல்டா எஸ் வேல்யூ என்ன. ஸோ இது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வித் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன மீனிங்னா இப்போ வந்து டெல்டா ஹெச் வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்குது, டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்குன்னா என்ன வரணும், டெல்டா ஜி வேல்யூ வந்து நெகட்டிவில் வரணும். இப்போ இது வந்து நெகட்டிவ், டெல்டா ஹெச் வந்து நெகட்டிவ், அப்போ நெகட்டிவ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா அப்போ மைனஸ்ஸு டிஎஸ் என்ன டெம்பரேச்சராக இருந்தாலும் இது பெருக்குனா என்ன வந்துடும், மைனஸ் வேல்யூ தான் கிடைக்கும், இதுவும் மைனஸ் வேல்யூ சரிங்களா. ஸோ அப்போ டெல்டா எஸ் வேல்யூ பாசிட்டிவாக இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அது வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ன்னு. ஸோ அப்போ இதுன்னு இது ஆல்வேஸ் நெகட்டிவ் ஸ்பான்டேனியஸ் அட் ஆல் டெம்பரேச்சர், எந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் இது வந்து நெகட்டிவ். டெல்டா ஹெச் நெகட்டிவ் வந்து டெல்டா எஸ் பாசிட்டிவ் வந்துன்னா அது எந்த டெம்பரேச்சர்லையும், அதாவது டீன்னு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் இல்லையா, அது என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் அது ஸ்பான்டேனியஸ். அதுவே ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்டா ஹெச் வேல்யூ பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக நமக்கு புரியணும். இப்போ நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னாலே டெம்பரேச்சர் வந்து இப்போ இது வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு, அப்போ இந்த வேல்யூ அதிகமாக இருந்தால் தான் இந்த பாசிட்டிவ் வேல்யூ கழிச்சதுக்கப்புறம் நெகட்டிவ் வேல்யூ வந்து இருக்கும். அப்போ இப்போ வந்து அதே சமயத்தில் வந்து டெல்டா எஸ் பாருங்கள், அதுவும் வந்து நெகட்டிவ் ஆகிடுச்சு. டெல்டா எஸ் நெகட்டிவ்னாலே இதுவும் பாசிட்டிவ், டெல்டா எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், அப்போ என்ன ஆகிடும், இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ ஆகிடுது. அப்போ மொத்தமாக வந்து டெல்டா ஜி வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ இது எல்லா டெம்பரேச்சர்லையுமே இதுனே இது நான் ஸ்பான்டேனியஸ் தானாக நடக்காது நான் ஸ்பான்டேனியஸ். அதே சமயத்தில் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா ஸோ வந்து லோ டெம்பரேச்சர் அதான் ரெண்டுமே பாசிட்டிவ். அதே சமயத்தில் என்னது லோ டெம்பரேச்சர் வந்து நான் ஸ்பான்டேனியஸ். இதுவே டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மொத்த நெகட்டிவ் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ இது பாசிட்டிவ் வந்தாலும் இதை கழிச்சதுக்கப்புறம் மீதி உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். அப்போ டெல்டா ஜி நெகட்டிவ்னா ஸ்பான்டேனியஸ். ஸோ அப்போ நெகட்டிவ் அட் ஹை டெம்பரேச்சர், நெகட்டிவ் வந்தால் தான் அது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸோ இதுதான் நெகட்டிவ் இருக்கும்போது இதே கண்டிஷன். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இதுவாக பாருங்கள், நீங்களே வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த வேல்யூ ரெண்டுமே நெகட்டிவ் வந்தால் என்ன வரும். ஸோ ஏன் ஸ்பான்டேனியஸ் ஏன் நான் ஸ்பான்டேனியஸ்ன்றதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது என்னென்னா இது ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி. இது தான் டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது நான் வச்சுங்க. ஸோ தமிழ்லையும் இதே தான் வித் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்குறோம், வேறு எதுவும் கிடையாது.
ஸோ வந்து தெர்மோடைனமிக் பார்ட் வரைக்கும் அலைடு கெமிஸ்ட்ரி சிலபஸுக்கு ஓவர்.